எங்க போயிட்டு வர கமலி? செருப்பை கழட்டினவள் கொஞ்சம் நின்றாள். அவனை பார்த்தாள். பார்வையை தழைத்து கொண்டு உள்ளே போனாள். முரளி எழுந்து அவள் பின்னோடு சென்றான். கேக்குறனே கமலி, காதுல விழலியா? கமலி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள். சொல்லிட்டு தானே போனேன். சொல்லிக்காம போயிட்ட மாதிரி எதுக்காக கேக்குறீங்க? திரும்ப கேட்கணும் போல இருக்கு, சொல்லு. இப்படி சொன்னதையே சொல்லிக்கொண்டு முரண்டும் ரகம் முரளி இல்லை. ஆதலால் சுதாரிப்பையும் மீறிக்கொண்டு வயிறு கலங்கி போயிற்று. ராமன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தாங்க. பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்களா? எப்ப வந்தாங்க? எப்ப போனாங்க? கமலி கோபத்துடன் கத்தினாள். இப்ப என்ன நிக்க வச்சு இத்தனை குறுக்கு கேள்வி எதுக்காக கேக்குறீங்க? காரணமாத்தான் சொல்லு. கமலி மௌனம் சாதித்தாள். சரி, இந்த விவரம் சொல்லாட்டி வேணாம். இப்ப மணி என்ன ஆனது தெரியுமா? மணிக்கட்டில் இருந்த கடிகாரத்தை குனிந்து பார்த்தால் அது 7:45 என்றது. ஏன் இவ்வளவு நேரம் கமலி? என்னமோ பேசிட்டு உட்கார்ந்து இருந்ததுல நேரம் போனது தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? அர்த்தராத்திரியில வந்த மாதிரி ஏன் குதிக்கிறீங்க? முரளி நாற்காலியில் உட்கார்ந்து தலையை தாங்கி பிடித்து கொண்டான். கமலி உள்ளே போய் அலமாரியில் பையை வைத்த பின் கட்டியிருந்த புடவையை அவிழ்த்து வேறு ஒன்றை உடுத்திக்கொண்டு பாத்ரூமுக்கு சென்று முகம் கழுவினாள். பேசினுக்கு மேல் மாட்டியிருந்த கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை காண முடியாமல் ரொம்ப கூச்சமாய் இருந்தது. உணர்ச்சி வயப்பட்டு விட்டதில் எதிர்பார்க்காமல் என்னென்னவோ நடந்து விட்டதே என்று அவஸ்தையாக இருந்தது. கூடவே என்றுமில்லாத திருநாளாய் இன்றைக்கு பார்த்து முரளி இவள் வருகைக்காக காத்திருந்து கேள்வி மேல் கேள்வி கேட்பது பயத்தை உண்டு பண்ணியது. ஏன் இப்படி தொணக்கிறாரு? எதை பத்தியும் கவலைப்படாம அக்கடான்னு கொஞ்ச நேரம் படுத்தா தேவலை போல என தோன்ற முகத்தின் ஈரத்தை துடைக்காமல் படுக்கை அறைக்கு வந்து மெத்தையில் காலை நீட்டி படுத்துக் கொண்டாள். சில நிமிடங்களில் முரளி அவள் அருகில் வந்து நின்றான். ஏன் பொய் சொல்ற என்றான் திடுமென்று. தூக்கி வாரி போட கமலி அவனை வெறித்தாள். நீ ராமன் வீட்டுக்கு போனியா கமலி? உண்மையை சொல்லு. ஏன் வீணா பொய் சொல்ற? கமலி எழுந்து உட்கார்ந்தாள். பயம் அதிகரித்ததன் காரணமாய் குரல் நடுங்கியது. உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? 2 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அவங்க வீட்டு சமையல் கட்டுல பலகாரம் பண்ணி அந்த பொண்ணுக்கு அலங்காரம் செஞ்சுட்டு நாள் பூரா உழைச்சிட்டு வந்திருக்கிறத இல்லன்னு எப்படி சொல்றீங்க? வேணா சட்டையை மாட்டிக்கிட்டு ராமன் வீட்டுக்கே போய் விசாரிச்சுட்டு வந்துடுறது தானே? உச்ச குரலில் அடிப்பட்ட மிருகமாய் தன்னைத்தானே காத்துக்கொள்ள அவள் கத்த மெதுவாக முரளி பதில் சொன்னான். ராமன் வீட்டுக்கு போக தேவையில்லை கமலி. இன்னைக்கு சாயங்காலம் நான் ராமனை சந்திச்சிட்டேன். என்னது? ஆமா, நீயும் இல்லையா? பொழுது போல காலார நடப்பமேன்னு போனேன். மேரிஸ் தியேட்டர் கிட்ட ராமனை பார்த்தேன். என்னடா வீட்டுல தங்கச்சிய பொண்ணு பார்க்க வரப்போ இவன் இங்க நிக்கிறானேன்னு ஆச்சரியப்பட்டு பொண்ணப்போ அவனாவே என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான். முரளி நிறுத்த கமலியின் இருதயம் எகிரி குதிக்க துவங்கியது. பின்மண்டையில் மரங்கொத்தியின் கொத்தல், உள்ளங்கையில் கசகச என்று வியர்வை. நான் பதில் சொல்லாம என்ன? அவன் ஞாயிற்றுக்கிழமைன்னா வீட்டுல தங்க எங்க விடுறாங்க? சம்சாரமும் பொண்ணும் சினிமா பார்க்கணும்னு தொலைச்சி எடுத்துட்டாங்க. அதான் இப்படி. ஆமா, நீங்க எங்க சார் தனியா அந்த பக்கம்? மிஸ்ஸஸ் எங்கன்னு கேட்டதும் எனக்கு நீ பொய் சொல்லிட்டு போயிருக்கிறது புரிஞ்சு போச்சு. என் வருத்தத்தை அவன்கிட்ட காண்பிக்க முடியுமா? இல்ல உண்மையை சொல்லி குடும்ப கௌரவத்தை காத்துல விட முடியுமா? அசட்டு சிரிப்பு சிரிச்சு கமலிக்கு தலைவலி. நான் மட்டும் இப்படி வாக் வந்தேன்னு புளியிட்டு நகர்ந்துட்டேன். கமலிக்கு என்ன செய்வது சொல்வது என்று புரியவில்லை. படுக்கையில் படுத்து எதிர்பக்கமாக திரும்பி கொண்டாள். சொல்லு கமலி, இப்பவாது உண்மையை சொல்லு. எங்க போயிருந்த? கமலி தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள முயற்சித்தாள். பொய் சொன்னது தெரிந்துவிட்டது. இனி என்ன சொல்ல வேண்டும்? எப்படி சமாளிக்க வேண்டும்? பயந்து நடுங்குவதால் ஆகப்போவது என்ன? மனோகர் என்று சொன்ன மாதிரி எதையும் தைரியத்தோடு எதிர்நோக்கி விடுவதுதான் சரியானதா? அதற்காக இப்படி இன்னாருடன் இங்கே போயிருந்தேன் என்று அப்பட்டமாகவா சொல்வது? கூடாது, அது சரியில்லை. பொய் சொல்லிவிட்டு வேறு எங்கோ போயிருப்பதாக இவர் எண்ணிக்கொண்டிருக்கிறாரே தவிரவும் எங்கே யாருடன் என்ற விவரங்கள் இவருக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது நானாக எதற்காக வலிய போட்டு உடைக்க வேண்டும்? வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஒரு நாள் நிச்சயம் தெரியத்தான் போகிறது. அன்று பார்த்து கொள்ளலாம். கமலி தீர்மானித்து விட்டாள். கேட்கறது காதுல விழலையா? பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எதுவும் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். டக்கென்று பதில் வர முரளி அதிர்ந்து போனான். கையும் களவுமாய் பிடித்து விட்டதால் அழுவாள், கெஞ்சுவாள், மன்னிச்சிடுங்க என்று புலம்புவாள் என்று எதிர்பார்த்திருந்தால் தைரியமாய் வந்த பதில் ஆளை அசத்தியது. என்ன கமலி? என்ன என்ன கமலி? நான் என்ன சின்ன குழந்தையா? எங்க போறேன் என்ன செய்யறேன்னு உங்ககிட்ட நிமிஷ கணக்கு ஒப்பிக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாதுங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. சும்மா விரட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு பிடிக்காது. விரட்டுகிறேனா? நானா? இவளையா? தலையில் அடித்துக் கொள்ள வேண்டும் போல முரளிக்கு இருந்தது. அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தியா? அப்படி போனாலும் சொல்லிட்டு போறதானே. உன்னை போக வேணான்னு நான் தடுக்கவா போறேன்? பதில் பேச இஷ்டம் இல்லாமல் கமலி திமிருடன் படுத்திருக்க முரளி எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்தான்.
கைகளை பிசைந்தான், நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டான். இவள் ஏன் இப்படி சண்டிமாடா இருக்கிறாள் என்ற காரணம் புரிந்து விடாதா என்ற நப்பாசையுடன் படுத்திருந்தவளை பார்த்தபோது இடது மோதிர விரலில் பளபள என்று அந்த மோதிரம் பார்வையில் விழுந்தது. சிகப்புகள் பதித்த தங்க மோதிரம். இது ஏது? காலையில் பார்த்த நினைவு இல்லையே. முரளி அவசரமாய் மனைவியின் தோளில் கை வைத்து உலுக்கினான். இந்த மோதிரம் ஏது கமலி? விரலை மடக்கி மோதிரத்தை பார்த்ததும் தான் அதை கழட்டி வைக்க மறந்து விட்டது கமலிக்கு ஞாபகம் வந்தது. தங்கம் தானே, ஏது? வாங்கின. இன்னைக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எந்த கடை திறந்திருந்தது? கடையில தான் வாங்கணுமா? தட்டா ஒருத்தகிட்ட சொல்லி இருக்க கூடாதா? வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு? இன்னைக்கு கட்டியிருந்த புடவை புதுசான்னு ஏன் கேட்கல? ஆமா, புதுசுதான். 180 ரூபா கொடுத்து வாங்கினது. போதுமா? இன்னும் வேற ஏதாச்சும் சொல்லணுமா? ஆங்காரத்தோடு கத்திவிட்டு அவள் கூடத்துக்கு சென்று விட இவளை எப்படி சமாளிப்பது என்ன சொல்லி நல்லது கெட்டதை இவளுக்கு புரிய வைப்பது என்று குழப்பத்தில் முரளி பரிதாபகரமாக விழித்தான். இன்றைக்கு அலுவலகத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரின் பார்வைக்கும் ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. சென்னையில் ஒரு கிளை திறப்பதாக முடிவெடுத்திருக்கிறது. அதில் வேலை செய்ய இங்கே வேலை தெரிந்து பழக்கப்பட்ட இருவருடன் அங்கேயும் சிலரை புதிதாக எடுத்துக்கொள்ள திட்டம் இருக்கிறது. உங்களில் எவருக்கு சென்னைக்கு செல்ல விருப்பம் உள்ளதோ அவர்கள் தங்கள் பெயரை மேனேஜரிடம் கொடுக்கவும். ஒரு பெண் கிளார்க், ஒரு ஆண் கிளார்க் என்று தேர்ந்தெடுக்க நிர்வாகம் விரும்புகிறது. சம்பளம் இங்கு பெறுவதாக இருந்தாலும் சிட்டி அலவன்ஸ் 200, வாடகை 100 300 உபரியாய் கிடைக்கும். சற்றும் எதிர்பாராத விதத்தில் இப்படி ஒரு அறிக்கை வர அத்தனை பேரும் குழம்ப தொடங்கினார்கள். சர்க்குலரை படிச்சிங்களா ராமன்? நீங்க படிக்காம அதான் முந்திரி கொட்ட மாதிரி டெஸ்க் மேல உட்கார்ந்துட்டு இருந்ததே. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ரங்கன் உதட்டை பிதுக்கி தோளை குலுக்கினான். திருச்சியை விட்டு இந்தண்ட அந்தண்ட நகர்றது எனக்கு சரிப்பட்டு வராது. ஜியபுரத்துல அப்பா வச்சுட்டு போன நிலம் இருக்கு. வாரம் எட்டி பார்த்துட்டு இருக்கிறப்பவே விளைச்சல் நெல்லு சரியா வீட்டுக்கு வந்து சேர்றது குதிரை கொம்பா இருக்கு. கண் காணாம போயிட்டா அவ்வளவுதான். சாப்பாட்டுல மண்ணுதான். எனக்கு மெட்ராஸ் தான் தோதுப்படாது. இந்த காவேரி கரை மலைக்கோட்டை பிள்ளையார் தான் ஆயுசுக்கும் பிராப்தம். இது நிரந்தரமா நிலைச்சா போதும்பா. அதுக்குள்ள தீர்மானம் பண்ணுவானே. 2 நாள் சொல்லும்படிதானே முதலாளி கேட்டிருக்காரு. யோசிச்சு சொல்றது. யோசிக்க என்ன இருக்கு? என்னால நிச்சயம் போக முடியாது, போக விருப்பமும் இல்ல. ஓ விஷயம் எப்படியோ. ராமன் உடனே பதில் சொல்லாமல் யோசித்தான். சட்டுன்னு சொல்ல தெரியல ரங்கா. யோசிச்சு எது தேவலன்னு பாக்கணும். 300 ரூபா உபரினா லேசா? நானும் என் சம்சாரமும் ஒத்த பொண்ணும் தானே. இங்க நடத்துற குடும்பத்தை அங்க போய் நடத்துறது. ஆனாலும் அவகிட்ட கலந்து பேசிட்டு தான் முடிவா சொல்ல முடியும். பெண்கள் பகுதியிலும் இந்த சமாச்சாரம் பற்றி காரசாரமாய் விவாதம் நடக்கவே செய்தது. இவங்க புதுசா பிரான்ச் திறக்கட்டும், வேணாங்கல. அதுக்காக இங்க இருக்கிறவங்களை கலப்புவானே. என்னால கண்டிப்பா போக முடியாதுமா. கல்யாணம் ஆகாதவ தனியா எங்க போய் லோல் படுறது? விவரத்தை சொல்லி போட்டுமான்னு கேட்டாலே எங்க அம்மா செருப்பை தூக்கிப்பாங்க. குடும்பத்துல நீ தானடி மூத்தவ, பொறுப்பு இல்லாம மெட்ராஸ்க்கு போறேன்னு சொன்னா எப்படின்னு கத்துவாங்க. வேணாம், நிச்சயம் வேணாம். நான் இப்பவே சொல்லிடுறேன், என் பேரை அடிச்சிருங்கன்னு. அருணா தீர்மானமாக பேசிவிட்டு லட்சுமியை பார்த்து, ஏன் நீ தான் போறது எனவும் அவள் முடியாது என்கிற தினசில் தலையை ஆட்டினாள். திடும்னு மெட்ராஸ்க்கு போன்னு சொல்லிட்டா கிளம்புறது எல்லாருக்கும் வசதிப்படுமா? எங்க வீட்டுக்காரர் சரின்னு சொல்லுவார்னு எனக்கு தோணல. அவர் வேலை இங்கதான். எனக்கு மாத்தல் ஆயிட்டதுக்காக அவரையும் சென்னைக்கு மாத்துவாங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்கு இது சரிப்படும் தோணல. அருணா பெருமூச்சு விட்டாள். சொலையா 300 ரூபா. அதை நினைச்சா நாக்குல தண்ணி ஊறத்தான் செய்யுது. அதுக்காக 2 குடுத்தனம் எப்படி வைக்கிறது? அது எனக்கு கட்டுப்படி ஆகாதே. படிக்கிற தங்கச்சி, தம்பி, வியாதிக்கார பாட்டி எல்லாரையும் அங்க அழைச்சிட்டு போக முடியுமா? ஸ்கூல் அட்மிஷன் தான் லேசா? வேணாமா, அந்த ஆசையே வேணாம். 300 ரூபாய் இவங்க கொடுக்க போறத பெருசா சொல்ல வந்துட்டியே. அருணா, மெட்ராஸ்ல விலைவாசி எல்லாம் திருச்சியை விட அதிகம். அதை நினைப்புல வச்சுக்க. சும்மா தூக்கி கொடுக்க முதலாளி ஒன்னும் பாரி வள்ளல் இல்ல. கொடக்கூலி கொடுத்து பாலும் காயும் வாங்கி குடும்பம் நடத்துறதுக்குள்ள இந்த 300க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போனா அங்க 600க்கு செலவு காத்திருக்கும். மெட்ராஸை என்னன்னு நீ நினைச்ச? இவர்கள் பேச்சு எதிலும் கலந்து கொள்ளாத கமலி முகவாயில் கையை ஊன்றி தனக்குத்தானே யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். என்ன இது புது திருப்பம்? சற்றும் நினைத்து பாராத வகையில் சென்னைக்கு செல்ல ஒரு சந்தர்ப்பம். என்ன கமலி, நீ ஒண்ணுமே சொல்லல, உன் அபிப்பிராயம் என்ன? அருணா வினவ லட்சுமி சிரித்தாள். அவ ஏன் இத பத்தி நினைக்க போறா? பேங்க் ஆபீசர் புருஷன், பணமான பணம், கூப்பிடு தூரத்துல மாமியார் வீடு, நிலம், நீச்சு, எல்லாத்துக்கும் புருஷன் ஏக போக வாரிசு. இத்தனையும் விட்டுட்டு சென்னைக்கு போலாமான்னு கேட்க அவ என்ன பைத்தியமா? பேசிய லட்சுமியை கமலி நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தாள். அப்புறம் எழுந்து சோம்பல் முறித்து, வரீங்களா, காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம் என்றாள். அன்று மாலை அரிஸ்டோவில் மனோகரை சந்தித்த போது கமலி காலையில் வந்த அறிக்கையை பற்றி சொன்னாள். அவள் முடிக்கும் வரை குறுக்கே பேசாமல் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த மனோகர், எங்க இன்னொரு தடவை சொல்லு என்றதும் சொன்னதையே திரும்ப கூறினாள். மனோகர் யோசனையுடன் முகவாயை தடவி கொண்டான். ஒப்புக்கிட்டா உடனே புறப்படணுமா? உபரியா 300 தராங்களாமா. யார் யார் என்ன தீர்மானம் பண்ணிருக்காங்க?
ரங்கா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ராமன் யோசிச்சு சொல்லுவாராம். அருணா லட்சுமி கண்டிப்பா போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. புது பிரான்ச் திறக்கிறது தீர்மானம் தானா? இங்க இருந்து யாரும் போவாட்டி என்ன செய்ய போறாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மனோ. இன்னைக்கு தானே சர்க்குலர் வந்திருக்கு. 2 நாள் போனா மத்த விவரங்கள் தெரியும். மீண்டும் யோசனையில் ஆழ்ந்த மனோகர் சின்ன குரலில் அவளிடம் கேட்டான். நீ என்ன செய்ய போற கமலி? அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மனோ? மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு மாத்திக்கங்கன்னு முரளிய கேட்டா அவர் நிச்சயம் சம்மதிக்க போறதில்ல. எப்படி நீ இந்த ரீதியில கேட்க துணிஞ்ச? அப்பா அம்மாவை நினைச்சா போய் பார்க்க முடியுது. சாப்பாட்டுக்கு அரிசி பருப்புல இருந்து அத்தனையும் வந்துருது. இத்தனை வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு சென்னைக்கு போறதுல என்ன ஆதாயம்? மூளை இல்லாம ஏன் பேசுறன்னு கண்டிப்பா கேட்பாரு. அப்படின்னா நீ இந்த மாற்றல் வேணான்னு தீர்மானம் பண்ணிட்ட. வேற வழி? சில நிமிடங்களுக்கு மனோகர் எதுவும் பேசாமல் இருந்தான். என்ன யோசனை மனோ? சொல்லட்டுமா? நீ கோச்சுக்க கூடாது. உங்ககிட்டயா? நானா? கோமா? விளையாடாம சொல்லுங்க. மனோகர் அவளை தீர்க்கமாக பார்த்தான். எனக்கு என்னமோ நீ இந்த மாத்துல ஒத்துக்கிறது நல்லதுன்னே படுது. நாளையும் யோசனை பண்ணி பார்த்தா சென்னைக்கு நீ போறதை விட நல்லதான காரியம் வேற ஒன்னும் இருக்காதுன்னு தோணுது. கமலி ஒன்றும் புரியாமல் விழித்தாள். புரியலையா கமலி? இங்க இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது நாம 2 பேருக்கும் பிடிக்கல இல்லையா? நீ மெட்ராஸ் போயிட்டா நானும் என் தொழிலை அங்க மாத்திக்கிட்டு வந்துட்டா அப்புறம் நாம சேர்ந்து மனம் போல வாழ என்ன தட கமலி? புரியுதாமா? முதலில் கமலிக்கு புரியவில்லை. அப்புறம் கொஞ்சம் புரிந்தது. என்ன சொல்றீங்க மனோ? நிஜமா நான் சொல்றது புரியலையா கமலி? புரிஞ்சா மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. தெளிவா இன்னொரு தரம் சொல்லவா? நீ இந்த டிரான்ஸ்பரை ஒப்புக்கணும்னே நான் ஆசைப்படுறேன் கமலி. தெய்வமா பார்த்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கமலி குனிந்து கொண்டாள். புடவை கொசுவத்தை சீர் செய்தாள். கை விரல்களை 2 தரம் கோர்த்து பிரித்தாள். மீண்டும் தலையை நிமிர்த்திய போது கண்களில் நீர் திரண்டி இருந்தது. எனக்கு பயமா இருக்கு மனோ. இந்த தீர்மானம் சரியானதுன்னு எனக்கு தோணல. வேணாம் மனோ, எதையாவது சொல்லி என்னை குழப்பிடாதீங்க பிளீஸ். மனோகர் மேஜை மேல் கிடந்த அவள் கரத்தை அழுந்த பிடித்து கொண்டான். கண்களை சிமிட்டாமல் அழுத்தமாக பார்த்தான். உனக்கு கஷ்டம் வர மாதிரி நான் ஏதாவது சொல்வேன்னு நீ நம்புறியா கமலி? அது இல்ல மனோ, உணர்ச்சி வசப்படாம யோசி கமலி. மேலோட்டமா பார்க்காம எதிர்காலத்தை மனசுல நிறுத்தி யோசனை பண்ணுமா? கமலி தண்ணீரை எடுத்து ஒரு வாய் குடித்தாள். நெற்றியில் பொட்டு பொட்டாக துளித்திருந்த வியர்வையை துடைத்தாள். எதுக்காக இத்தனை பதட்டம் கமலி? என்ன சொல்லிட்டேன்னு இப்படி இடிஞ்சு போயிட்ட? சரி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். சத்தியமா இதோட நான் இந்த பேச்சை விட்டுடுறேன். நீயும் நானும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க இந்த தீர்மானம் உதவும்னு நினைச்சுதான் நான் அப்படி சொன்னேன். உனக்கு மன கஷ்டத்தைய என் பேச்சு கொடுத்துருந்துச்சுன்னா சாரி, என்னை மன்னிச்சிரு. இனி ஒரு தரம் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன். எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க மனோ? நீங்க சொன்னது தப்புன்னு சொன்னா எதிர்பார்க்காம இப்படி பேசினதும் திடுக்கிட்டு போயிட்டேன். கை கூடாத ஒண்ணு மேல ஆசை வச்சுட்டு அப்புறம் ஏங்கி சாவறதுல என்ன அர்த்தம் சொல்லுங்க? எது நடக்க முடியாத ஆசை கமலி? சொல்லுமா. நீயும் நானும் சேர்ந்து ஒன்னா புருஷனும் மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறதா? கமலி வாயால் எதுவும் கூறாமல் தலையை மட்டும் அசைத்தாள். ஏன் அப்படி சொல்ற கமலி? என்ன மனோ நீங்க பதில் சொல்ல முடியாத கேள்விகளா கேக்குறீங்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனவங்க. எனக்கு முரளி, உங்களுக்கு பத்மா, குழந்தைங்க. எல்லா பந்தத்திலையும் மாட்டிக்கிட்ட அப்புறம் இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது எப்படி சாத்தியம்? அது நடக்க முடியாத ஆசை இல்லாம வேற என்ன முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி? தொடர்ந்து பேச முடியாது போக தலையை கவிழ்த்து கொண்டு கமலி சத்தமில்லாமல் அழத் தொடங்கினாள். கண்களில் கட்டி நின்ற ஜலம் கன்னத்தில் கோடு போட்டதும் மனோகர், கமலி உணர்ச்சி வசப்படாதம்மா. 4 பேர் இருக்கிற இடம், கண்ட்ரோல் பண்ணிக்க பிளீஸ். எந்திரி, நாம வேற எங்கேயாச்சும் போய் பேசுவோம் என்று மெதுவாக கூறியபடியே எழுந்து நின்றார். இருவரும் வெளியில் வந்து காரில் ஏறிக்கொண்டனர். ஒன்றுமே பேசாமல் மனோகர் வண்டியை திண்டுக்கல் போகும் சாலையில் செலுத்தினான். 10 கிலோமீட்டர் போல பயணித்து ஜன நடமாட்டம் சுத்தமாக குறைந்து போன இடத்தில் வண்டியை ஓரமாய் நிறுத்தினான். இறங்கி பின்சீட்டு கதவை திறந்து கமலியின் அருகில் அமர்ந்து கொண்டான். கண்கள் குளமாக, முகம் ஜிவுஜிவுக்க அழுது கொண்டிருந்த கமலியை இழுத்து தோளில் சாய்த்து கொண்டான். தலையை ஆதாரத்துடன் தடவி விட்டான். நெற்றி கண்களில் மென்மையாய் முத்தமிட்டான். கமலி, கிசுகிசுப்பாக அழைத்தான். கமலி, எதுக்காக அழறம்மா? நீ வேதனைப்பட்டா என்னால தாங்க முடியாது. அழாதம்மா. திரும்ப சொல்றேன், உன் மனசு வருத்தப்படுதுன்னா அந்த பேச்ச நான் இனிமே எடுக்கல கமலி. கமலி விசும்பலூடே பேசினாள். நீங்க சொன்னதுக்காக நான் அழல மனோ, என் தலை விதியை நினைச்சுதான் அழறேன். விதியை ஏன் குறை சொல்ற கமலி? அது நமக்கு எந்த தீங்கும் செய்யலையே. நம்ம ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு. தொடர்ந்து நாம சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் கூட கொடுத்திருக்கு. அதுக்காக சந்தோஷப்படாம வீணா குறை சொல்றது தப்பு இல்லையா? என்ன மனோ நீங்க சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு என் மனசுல முட்டிட்டு பொங்குறத சொல்லாம நான் எப்படி சும்மா இருக்கிறது கமலி? நீங்க சொல்றது நடைமுறையில சாத்தியம் இல்ல. ஏன் இல்ல? நீயும் நானும் மனசு வச்சா சாத்தியம்தான்.
ஐயோ மனோ, பச்சை பிள்ளை மாதிரி எதையும் யோசிக்காம பிடிவாதம் பண்றீங்களே. முரளி, பத்மாவை மறந்துட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? மறக்கல கமலி, நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு யோசனை பண்ணிட்டு தான் பேசுறேன். இது நடக்கிற காரியம் இல்ல மனோ. தயவு செஞ்சு நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பாதீங்க. நம்ம சந்தோஷத்தை நினைச்சு பார்க்காம நீ தான் குழம்பி போய் பேசுற கமலி. முரளி, பத்மாவை விடுங்க. ஊர் உலகத்தை மறந்துட்டீங்களா மனோ? ஊர் உலகத்துக்கும் நாம ஒன்னா வாழ முடிவெடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? நாம சந்திர மண்டலத்திலேயா வாழ போறோம். தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் ஏளனமா பேச மாட்டாங்களா? பேசட்டுமே, எனக்கு கவலை இல்ல. மனோ, நிஜமா தான் சொல்றேன் கமலி. எனக்கு நீ வேணும். நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டியா குடுத்தனம் நடத்தணும். அதுதான் முக்கியம். மத்தவங்க யாரும் எனக்கு பொருட்டு இல்ல. பத்மா குழந்தைங்க கூடவா? அவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். இத்தனை வருஷமா அவளோட சேர்ந்து வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டேன்? ஒண்ணும் இல்ல. நான் சுயநலவாதியாத்தான் இருக்க போறேன். யார் எது வேணா சொல்லட்டும். அவங்கள விட்டுட்டு வந்துடுறேன்னா சொல்றீங்க? இத்தனை நாளை தமிழ்ல தானே பேசினேன். அது கூடவா புரியல? வந்து மனோ, பிளீஸ் யோசிக்காம பேசாதீங்க. இது அவசரப்பட்டு எடுக்கிற முடிவில்ல. நான் அவசரப்படவே இல்லை கமலி. கொஞ்ச நாளாவே உன்னை சந்திச்சு உன்னோட பழக ஆரம்பிச்சிட்ட நாளாவே எனக்குள்ள தோணிட்ட தீர்மானம் தான் இது. கடவுளா பார்த்து உனக்கு மாற்றல் சந்தர்ப்பத்தை கொடுக்கவே நான் மனசு திறந்து பேசிட்டேன், அவ்வளவுதான். பிசிறு தட்டாமல் தெளிவாக மனோகர் பேசவும் கமலி நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு மீண்டும் விசும்ப முற்பட்டாள். மனோ என்று அரற்றினாள். இருள் சூழ துவங்கிவிட்ட சமயம். மேய்ச்சலுக்கு போன மாடுகள் கழுத்து மணி சப்திக்க கூட்டமாய் திரும்பின. கமலி, உன்னை ஒண்ணு கேட்கட்டுமா? தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்த நாளா நீ முரளியோட படுக்கிறது இல்ல, தனியா ஹால்ல படுக்கிறன்னு தானே சொன்னேன். ஆயுசு பூராவும் இப்படியே தனியா படுத்துக்கிறதா இருக்கியா? இதான் வாழ்க்கையா? தாம்பத்தியமா? நீ என்ன காதலிக்கிறது நிஜம்தானே? என்ன கேள்வி இது மனோ? சொல்லு, சத்தியம். அப்ப நான் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு சரின்னிட வேண்டியது தானே? மனசாலையும் உடம்பாலையும் நாம ஒரு வாரத்துக்கு முன்னையே புருஷன் மனைவியா ஆயிட்டோம். முரளிகிட்ட இனிமே நெருங்க மாட்டேன், நீயும் பிடிவாதமா தனிச்சு படுக்கிற. அப்புறம் என்ன யோசனை கமலி? மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கைய ஊருக்கு பயந்துகிட்டாவது வாழ்ந்துதான் தீரணுமா? நீ அப்படிப்பட்ட கோழையா? உன் அழகுக்கும் புத்திக்கும் நீ வாழற வாழ்க்கை சரிதானா? நீ தைரியசாலி இல்லையா கமலி? கடைசியில நீயும் முதுகெலும்பு இல்லாத புழுவா வாழ முடிவெடுக்கிறது நியாயம்தானா? யோசிமா. அவசரப்பட்டு இப்பவே எனக்கு பதில் சொல்லாத. ராத்திரி பூரா யோசி, நாளைக்கு யோசி, 2 நாள் டைம் எடுத்துக்க, அப்புறம் உன் முடிவை சொல்லு. மனோகர் அடித்து பேச மௌனமாய் கமலி அத்தனையும் கேட்டுக்கொண்டாள். அவன் கூறியபடி இரவும் மறுநாளும் விடாமல் யோசனை பண்ணினாள். யோசிக்க யோசிக்க மனோகர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானதுதான். நான் வாழும் வாழ்க்கை போலி. சென்னையில் மனோகருடன் வாழப்போவதுதான் அசல். என் அழகுக்கும் திறமைக்கும் முரளி சரியான ஜோடி இல்லை. மனோகர் தான் ஏற்றவர். தெய்வமே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை முன்வந்து அளிக்கிற போது அதை உபயோகித்துக் கொள்ளாமல் விடுவது பேதமை என்ற எண்ணங்கள் வளர சரியாக 3ஆம் நாள் காலை ஒரு முடிவுக்கு வந்தவளாக மேனேஜரிடம் சென்னைக்கு செல்ல தான் தயார் என்று எழுதி கொடுத்தாள். முரளி பேங்க்லிருந்து வெளியே வந்தான். பின்பக்க ஷெட்டில் நிறுத்தியிருந்த ஸ்கூட்டரிடம் சென்று சாவியை பொருத்தி பூட்டை திறந்தான். ஸ்டாண்டிலிருந்து முன்னால் தள்ளி வேகமாய் உதைத்து வண்டியை கிளப்பி சீட்டில் ஏறி உட்கார்ந்த போது ரொம்ப அசதியாக இருந்தது. மெதுவாக வீட்டை பார்க்க வண்டியை ஓட்டி வாசலில் நிறுத்திவிட்டு படிகளில் ஏறிய நிமிடத்தில் இன்றைக்காவது கமலி நேரத்துடன் வந்திருப்பாளா வீட்டுக்கு என்று நப்பாசை மனதுள் பளபளத்தது. வாசல் மணியை அடித்தான். ஆயா கதவை திறந்தாள். அம்மா வள்ளியாயா? இன்னும் இல்லீங்க. சட்டென்று களைப்பு அதிகமானது போல ஹால் சோஃபாவில் உட்கார்ந்து தலையை தாங்கி பிடித்து கொண்டான். தலை நோவு தாங்க, சூடா காஃபி கலந்து எடுத்துட்டு வருவா? விழிகளை நிமிர்த்தி முரளி பேசியவளை நோக்கினான். ஆயா அவன் ஊர் பெண்மணிதான். சமையல் இதர வேலைகளில் கமலிக்கு உபயோகமாக இருக்கட்டும் என்று சமீபத்தில் வரவழைத்திருக்கிறான். இவளுக்கு இருக்கும் கரிசனம் கூட கமலிக்கு இல்லையே. வேலைக்கு போனால்தான் என்ன, கை நிறைய சம்பாதித்தால்தான் என்ன? வீட்டுக்கு பொழுதோடு வந்து முகம் கழுவி தயாராகி புருஷனோடு 4 வார்த்தை கலகலப்பாக பேசக்கூடவா கஷ்டம்? உம்மனா மூஞ்சி போல சதா என்று இருந்து கொண்டு எது கேட்டாலும் பல்லென்று விழ வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா என்ன? என்ன ஆச்சு கமலிக்கு? வர வர ஒரு வார்த்தை கூட பேசக்கூட பிடிக்காத மாதிரி விலகியே இருக்கிறாளே, ஏன்? இவள் இப்படி ஒதுங்கி போகும் அளவுக்கு நானோ என் வீட்டாரோ இவளை என்ன சொல்லிவிட்டோம்? எந்த விதத்தில் கஷ்டப்படுத்தி விட்டோம்? எது செய்தாலும் உன் இஷ்டம் என்று பெருந்தன்மையோடு இருப்பதை ஓஹோ என்று பாராட்ட வேண்டாம் ஐயா. சந்தோஷமாக புன்னகையுடன் பேசுவது கூடவா முடியாது? அதுவும் கடந்த 10 நாட்களாய் அந்த ஞாயிறு எங்கோ போய்விட்டு ராமன் வீட்டுக்கு சென்று வந்தேன் என்று பொய் சொல்லி, ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்ட நாளாய் கமலியின் முகம் வெங்கல பானையாகத்தான் இருக்கிறது. ஏதாவது கேட்டால் இல்லை, இவ்வளவுதான். முகத்தை நிமிர்ந்து பார்த்து பேசுவது கிடையாது. கூட உட்கார்ந்து சாப்பிடுவது கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டார்கள்.
10 நாட்களா இரவுகளில் கமலி சேர்ந்து படுப்பது கூட கிடையாது. கூடத்தில் மெத்தை போட்டு தனி படுக்கைதான். என்னாயிற்று? ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்டதற்கா இந்த கோபம்? அட, அப்படி கேட்க ஒரு புருஷனுக்கு உரிமை இல்லையா என்ன? இவள் மட்டும் என்ன வேணுமானாலும் செய்யலாம், எங்கு வேணுமானாலும் திரியலாம். ஆனால் தாலி கட்டினவன் என்ன என்று கேட்டுவிடக்கூடாதா? தப்பா? ச! முரளி கசந்து போயிருந்தான். கமலியின் குணம் பிடிபடாமல் மிரண்டு போயிருந்தான். இவள் ஏன் இப்படி இருக்கிறாள்? ஆயா வேறு இப்போது அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். அடுத்த முறை அம்மா வரும்போது இங்கு நடப்பதை சொல்லிவிட்டால், அப்பா அம்மாவுக்கு கமலியின் கோணாமானா சுவாவம் தெரிந்துவிட்டால் அடிபட்டு போக மாட்டார்களா? துளிக்க மாட்டார்களா? பெரியவர்களுக்கு விவரம் தெரியும் முன் இவளை எப்படி சரிப்படுத்த போகிறேன்? யோசிக்க யோசிக்க மனது அதிகமாக குழம்புவதைப் போல தோன்ற, ஆயா நீட்டிய காஃபியை குடித்துவிட்டு, முரளி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்று கிளம்பினான். காலார நடக்க விரும்பி ஸ்கூட்டரை எடுக்காமல் காலை வீசி போட்டு நடந்தான். மெயின் கார்ட் கேட் அருகில் வந்தபோது, ஹலோ சார் என்று பரிச்சயமான குரல் கேட்டு நின்றான் ரங்கன். கமலியுடன் ஒன்றாக வேலை செய்பவன். ஹலோ, நல்லா இருக்கிறீங்களா? சுகத்துக்கு என்ன சார், இருக்கேன். எங்க இந்த பக்கம்? சும்மா இப்படி வாக் வந்தேன். ரங்கன் சற்றே பெரிதாய் சிரித்தான். மெட்ராஸ் போக போறமேன்னு அந்த ஊர் பாணியில வாக் கிளம்பிட்டீங்களாக்கும். அங்கதான் காலையிலயும் மாலையிலயும் ஊர் பெரிய மனுஷங்க, சினிமாக்காரங்க எல்லாரும் வாக் போறாங்க. புதுசா ஜாப்குள்ள செய்யறாங்க. விடிகாலையில மெரினாவுக்கு போனா கண்கொள்ளா காட்சி. போன சம்மருக்கு சித்தி பிள்ளை கல்யாணத்துக்கு போனப்ப நிறைய பார்த்தேன் சார். ரங்கன் பேசியதில் எதுவும் உருப்படியாய் புரியாததால் பதில் சொல்லாமல் முரளி நின்றார். உங்க பேங்க்ல டிரான்ஸ்பர் கிடைக்கிறது சுலபமா சார்? யாருக்கு டிரான்ஸ்பர்? உங்களுக்கு தான் சார். கமலி மெட்ராஸ்க்கு போக சம்மதம் தெரிவிச்சிட்டாங்களேன்னு கேட்டேன். முரளிக்கு நிஜமாய் தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. கமலியா? மெட்ராஸுக்கா? இவன் ஏன் இந்த விழிப்பு விழிக்கிறான் என்று வியப்போடு ரங்கன் இன்னும் கிட்டத்தில் வந்து, கமலி மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு போக சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களே, அதை சொல்றேன் சார் என சொல்வதையே திரும்ப சொல்ல சட்டென்று முரளி சமாளித்துக் கொண்டான். ஓ, அதுவா? பஸ் பெரிதாக ஹாரன் அடிச்சுட்டு போனதுல காதுல சரியா விழல, சாரி ரங்கன். அப்போ உங்க பேங்க்ல நீங்களும் மாத்தல் கேட்டுட்டீங்களா? இன்னும் இல்ல, கேட்கணும், கொஞ்சம் பொறுத்து கேட்கணும். மெட்ராஸ் லைஃப் நல்லா தான் இருக்கும், போக கொடுத்து வச்சிருக்கணுமே. எல்லாரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் முரளியா? குடும்ப பொறுப்பு வேற கவலை இல்லாம இருக்க முடியுமா? ஜோக் அடித்து விட்ட ரீதியில் ரங்கன் சிரிக்க முரளி பதில் கூறாமல் நின்றான். ஆனா சார், நீங்க மெட்ராஸ் போக சம்மதிப்பீங்கன்னு நாங்க யாருமே நினைக்கல. நல்ல வேலை, கூப்பிடு தூரத்துல சொந்த ஊரு, நிலம் நீச்சு, பெரியவங்கன்னு எல்லாம் வசதியா இருக்கிறதுனால போக தயங்குவீங்கன்னு நினைச்சோம். இனியும் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று நினைத்து முரளி கஷ்டப்பட்டு தன் படபடப்பை அடக்கி கொண்டு பேசினான். இங்க ஒரு மாதிரி லைஃப், அங்க ஒரு டைப் வாழ்க்கை. நல்லது கெட்டது சௌகரியம் எங்கும் தானே இருக்கு. அது சரி, ரொம்ப சரி. மேற்கொண்டு ஒரு நிமிடம் நின்று பேசிவிட்டு, நான் வரேன் சார், நாழியாச்சு என்று ரங்கன் நகர்ந்தான். அது வரைக்கும் எப்படியோ சாதாரணமாய் இருந்துவிட்ட முரளி, ரங்கன் அந்த பக்கம் நகர்ந்ததும் விளக்கு கம்பத்தின் மேல் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். இருதயத்தின் இரைச்சல் காதில் கேட்டது. கமலியா? சென்னை மாற்றலுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறாளா? என்ன இது? என்னிடம் எதுவும் பேசாமல் அவளாக எப்படி இந்த மாதிரி செய்ய துணிந்தாள்? ரங்கன் ஒருவேளை எதையாவது ஏடாகுடமாக புரிந்து கொண்டு சொல்லியிருப்பானோ? கமலியிடம் இதை பற்றி விசாரிக்க போய் இதில் உண்மை இல்லாமல் இருந்து ஏற்கனவே என்னிடமிருந்து விலகி இருப்பவள் இன்னும் தள்ளி சென்று விட்டால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ரங்கன் சொன்னது சரிதானா என்று யாரிடமாவது தெளிவுபடுத்திக் கொண்டால் என்ன? யாரிடம்? சட்டென்று முரளிக்கு லட்சுமியின் நினைப்பு வந்தது. எல்லோரையும் விட லட்சுமி கமலிக்கு கொஞ்சம் நெருக்கமானவள். 4-5 தரம் புருஷனுடன் வீட்டுக்கு வந்து இவர்களும் பதிலுக்கு அவர்கள் இல்லத்துக்கு சென்றிருந்ததில் முரளிக்கும் பழக்கம்தான். தீர்மானத்துக்கு வந்து விட்டவனாய் ஆட்டோ ஒன்றை அமர்த்தி கொண்டு உறையூரில் இருந்த லட்சுமியின் வீட்டுக்கு முரளி சென்றான். தனியாக திடீரென்று வந்து நின்றவனை பார்த்து லட்சுமி வியந்து போனாள். வாங்க மிஸ்டர் முரளி என்று சட்டையை மாட்டிக்கொண்டு வந்த அவள் கணவன் வரவேற்றான். என்ன தனியா வந்திருக்கீங்க? கமலியும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இல்ல, கமலி இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல, எனக்கு இந்த பக்கம் வேலை இருந்தது, அதான். புருவங்களை உயர்த்தி யோசனையுடன் பார்த்த லட்சுமி எதுவும் பேசாமல் உள்ளே சென்று காஃபி கலந்து எடுத்து வந்து இவன் கையில் கொடுத்து விட்டு கேட்டாள். டிரான்ஸ்பருக்கு ஒத்துக்கிட்டீங்களே, உங்க பெரியவங்க ஆட்சேபனை சொல்லலையா மிஸ்டர் முரளி? முரளி அவளை வெறித்தான். ஆக மாற்றல் சமாச்சாரம் உண்மைதானா? சொல்லாமல் கொள்ளாமல் சென்னை மாற்றலுக்கு கமலி சம்மதித்திருக்கிறாளா? ஏன்? ஐயோ, ஏன்? முரளி எதிரில் நின்றவர்களை எதிர்நோக்க வலு இல்லாமல் தலையை குனிந்து கொண்டான். அந்த தலைகுனிவும் கலக்கமும் எதையும் பூரணமாக புரிய வைக்காவிட்டாலும் புருஷனை மீறிக்கொண்டு கமலி மாற்றலுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறாள் என்பதை உணர்த்த என்ன சொல்வது என்ற தயக்கத்தில் லட்சுமி வாழாதிருந்தாள். சில நிமிடங்களில் நான் வரேங்க என்று முரளி விடை பெற்றுக் கொண்டு எழுந்த போது மட்டும், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மிஸ்டர் முரளி, கமலி மேல இருக்கிற அக்கறையால தான் இதை சொல்றேன்.
மனோகரோட அளவுக்கு மீறி பழக வேணான்னு நீங்க அவளை கண்டிச்சா தேவல. ஆபீஸ்ல எல்லாரும் கண்டபடி பேசுறாங்க. நானே ஒரு தடவை எச்சரிச்சேன். எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சத்தியமா உங்க 2 பேர் நலனுக்காகவும் தான் இந்த வார்த்தையை சொல்றேன். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க என்று மெதுவாக கூறியதும், இது என்னடா புது பிரச்சனை என்று முரளி இன்னும் அதிகமாக அரண்டு போனான். மணி 8. புது புடவை ஒன்றின் ஓரத்தை மடித்து தைத்துக் கொண்டிருந்த கமலியின் முன் முரளி வந்து நின்றார். எப்படி பேச்சை தொடங்குவது என்று புரியாத அவஸ்தையுடன், எப்ப வந்த கமலி என்றான். தலையை நிமிர்த்தாமலே கமலி பதில் கூறினாள். 1/2 மணி இருக்கும். ஏன் இவ்வளவு நாழி? கடைக்கு போயிருந்தேன். அவள் சொல்வது நிஜம் என்று கையில் இருந்த புது புடவை சாட்சி சொன்னது. தனியாவா போயிருந்த? கமலி பதில் சொல்லாமல் அமர்ந்திருக்க முரளி திரும்ப அதையே கேட்டான். தக், வர வர உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. எப்ப வந்த, எங்க போன, யாரோட போன, சின்ன பொண்ணை நிக்க வச்சு குறுக்கு விசாரணை செய்யற மாதிரி தினம் 100 கேள்வி. கை காரியத்தை தொடர்ந்து அவள் செய்ய முற்பட மௌனமாக ஒரு நிமிடம் இருந்துவிட்டு முரளி கேட்டான். மெட்ராஸுக்கு போக ஒத்துக்கிட்டு இருக்கிறியே கமலி, இது உனக்கே நல்லா இருக்கா? புருஷன் ஒருத்தன் நான் இருக்கிறப்போ என்னண்ட ஒரு வார்த்தை பேசாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடந்துக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊசி சக் என்று விரலில் ஏற கமலி அவசரமாய் நிமிர்ந்தாள். எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இத்தனை முக்கியமான விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போயிடும்னா நீ நினைச்ச? யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. சென்னைக்கு போக யார கேட்டுக்கிட்டு சரின்னு சொன்ன? திருமணமான இந்த 9 மாதத்தில் முதல் முறையாக கணவன் கண்டிப்பாக பேசுவது புரிய கமலியினுள் சின்னதாக பயம் தலை தூக்கியது. ஆனாலும் சட்டென்று தன்னை உலுக்கி கொண்டாள். இந்த அதட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து பணிந்து விடக்கூடாது. மனோகர் பக்கபலமாக இருக்கையில் எவருக்கு நான் அஞ்ச தேவை? அது தாலி கட்டின புருஷனாகட்டும், இல்லை கூட பிறந்த அண்ணன் தான் ஆகட்டும், நிமிர்ந்து நின்று எதிர்க்கத்தான் வேண்டும். கமலி நிதானமாக பேசினாள். யார கேட்கணும்? 10 நாள் முன்னாடி ராமன் வீட்டுக்கு போறதா பொய் சொல்லி எங்க போனன்னு கேட்டதும் பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு துணிச்சலோடு அவள் பதில் சொன்னதும் அதிர்ந்து போன வகையிலேயே இப்போதும் முரளி அதிர்ந்தான். யார கேட்கணுமா? முருகா, இப்படி முகத்தில் அடித்தா மாதிரி பேச இவளால் எப்படி முடிகிறது? செய்வதையும் செய்துவிட்டு நிமிர்ந்து பேசுவது இவளுக்கு எவ்வாறு சாத்தியமாகிறது? வீட்டுக்கு போய் கமலியை கண்டித்தாவது வழிக்கு கொண்டு வர வேண்டும், நல்ல புத்தி சொல்லி எப்படியாவது கோணலை நிமிர்த்த வேண்டும் என்ற முடிவோடு வந்திருந்த முரளிக்கு இவள் இப்படி கேட்கவும் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று புரியாமல் போயிற்று. ரொம்ப வருத்தமாக இருந்தது. மனது விண் விண் என்று வலித்தது. சரி, அதட்டினால் இவள் இன்னும் முரண்டுகிறாள். அதனால் தழைந்து போய் அன்பாக பேசித்தான் பார்ப்போம். இவள் இப்படி இருப்பது எனக்கு வருத்தத்தை தருகிறது என்று சொல்லி பார்ப்போம். இப்படி விட்டேத்தியா பேசினா ஆயிடுத்தா கமலி? நான் உன் புருஷன் இல்லையா? என்ன கேட்காம நீயா ஒரு காரியம் செய்யறது தப்பு இல்லையா? இப்ப மெட்ராஸ்க்கு மாத்தல் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன கமலி? உன் கூட வரது எனக்கு கஷ்டமா இருக்கும் கமலி. எங்க பேங்க்ல மாத்தல்லாம் தரமாட்டாங்க. நீங்க வரணும்னு நான் சொல்லலையே. என்னது? கமலி எதிரில் நின்றவனை தீர்க்கமாக பார்த்தாள். அந்த முகமும் அரண்டு போன பாவமும் ஏகமாய் வியர்த்திருந்த வேர்வையும் கட்டோடு பிடிக்காமல் போக எரிச்சலுடன் பேசினாள். என்ன சொல்லிட்டேன்னு இப்படி இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க? எப்படியும் இன்னும் 1-2 நாள்ல நானே உங்ககிட்ட விவரத்தை சொல்றதா இருந்தேன். நீங்களாவே பேச்சை எடுத்துட்டீங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ஆமா, மாற்றல் விவரம் உண்மைதான். 1 வாரத்துல கிளம்பணும். அவசரமாய் முரளி குறுக்கிட்டான். டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போற அளவுக்கு இங்க என்ன கஷ்டம் கமலி? நீ அங்கேயும் நான் இங்கேயுமா இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு கவலை இல்ல. அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நமக்குள்ள ஏதோ சண்டைன்னு நினைச்சுப்பாங்க. நினைச்சுக்கிட்டோம். கமலி, பிளீஸ் கமலி. கிட்ட அமர்ந்து அவள் கையை பற்றி, நான் சொல்றத கேளுமா. நான் என்ன தப்பு பண்ணேன் நீ இவ்ளோ கோவமா இருக்கிற? எதுவானாலும் மனசு விட்டு பேசிட்டா சரியாயிடுமா? பிளீஸ் கமலி என்று கெஞ்சலாய் பேச அந்த கையை உதறிக்கொண்டு கமலி எழுந்து நின்றாள். செக், நீங்களும் ஆம்பளையா? பொம்பளை கிட்ட இப்படி கெஞ்சுறீங்களே, வெக்கமா இல்ல? எழுந்து போங்க. உங்களை கண்டாலே எனக்கு கரிக்குது. எப்படா மெட்ராஸ்க்கு போவோன்னு தோணுது. தள்ளி போங்க. தணலாக கமலி வார்த்தைகளை கொட்ட முரளி உள்ளுக்குள் பொசுங்கி போனான். கண்களில் நீர் எட்டி பார்த்தது. தொண்டை துக்கத்தில் இறுகி போனது. இப்படி கசந்து போவதற்கு சாரி சொன்னதுதான் காரணமா? அந்த மனோகர் பழக்கம் தானா? மனோகரை முரளி பார்த்திருக்கிறான். ஓரிரு தரம் வீட்டுக்கு வந்து போனது உண்டு. அவனோடு இவர்கள் ஒரு சினிமாவுக்கு கூட போயிருக்கிறார்கள். நல்லவன், கலகலப்பானவன், பணக்காரன் என்ற மமதை இல்லாதவன், பண்பாளன் என்று அவனை பற்றி கணித்திருந்தது தவறா? தாளமாட்டாமல் முரளி கிசுகிசுப்பான குரலில் வினவினான். இது எல்லாத்துக்கும் அந்த மனோகர் தான் காரணமா? புடவையை மடித்து கொண்டிருந்த கமலி கன்னத்தில் அடித்து விட்டா மாதிரி திரும்பினாள். கையில் இருந்த புடவை நழுவியது. திடுமென்று நாக்கு உலர்ந்து போனது. சொல்லு கமலி, இப்படி நடந்துக்க சொல்லி உன்னை தூண்டி விட்டது யாரு? அந்த மனோகரா?
தெரிந்து விட்டதா? முரளியை விஷயம் எட்டி விட்டதா? எப்படி தெரிந்தது? யார் சொன்னார்கள்? இப்போதைக்கு எதையும் கிளப்ப வேண்டாம். 2 நாள் கழித்து மெட்ராஸில் புது பிரான்ச் திறக்கிறாங்க. தற்காலிக வேலைதான், போயிட்டு சில மாசங்கள்ல வந்துடுறேன். நீங்க டிரான்ஸ்பர் அது இதுன்னு சிரமப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிடலாம். சென்னைக்கு போய் மனோகரோட செட்டில் ஆனப்புறம் எனக்கு உங்களோட வாழ பிடிக்கல, விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு எழுதிடலாம் என்று மனோகரனிடம் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்த கமலி, முரளி இப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் அரண்டு போனாள். என்ன செய்வது, என்ன பேசுவது என்று புரியாத மாதிரி பேந்த பேந்த விழித்தாள். சொல்லு கமலி, ஏன் பேசாம இருக்க? என்ன சொல்லணும்? இத்தனைக்கும் காரணம் அந்த மனோகரா? கமலி 2 அடி நடந்து ஜன்னலிடம் சென்று நின்று இருட்டை வெறித்தாள். படபடப்பை அடக்கி கொண்டு யோசித்தாள். ஒப்புக்கொள்வதா வேண்டாமா? ஆமா, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, மனோகரோடு வாழப் போறேன் என்று உண்மையை சொல்வதா வேண்டாமா? எதுவானாலும் மனோகரை கலக்காமல் கூறுவது சரியல்ல என்று புரிய, இப்போதைக்கு முரளியை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்தாள். அவள் குற்ற உணர்வின் காரணமாக மௌனிப்பதாக அர்த்தம் செய்து கொண்ட முரளி அவள் அருகில் வந்தான். மெதுவாக பேசினான். நீ சின்ன பொண்ணு கமலி, உலகம் புரியாதவ. என் மேல உண்டான கோவத்துல யோசிக்காம மாத்தலுக்கு ஒத்துக்கிட்டியா? இப்பவும் உன் மேல எனக்கு வருத்தம் கோவம் எதுவும் இல்ல. ஏன்னா நான் உன்னை மனமாற நேசிக்கிறேன் கமலி. அதை மட்டும் நினைப்புல வச்சுக்கிட்டு நாளைக்கே மாத்தல் வேணான்னு எழுதி கொடுத்துரு. உனக்கு விருப்பம்னா 10 நாள் லீவ் போட்டுட்டு நாம 2 பேரும் ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரலாம். கமலி, நான் உன்னை கமலி, என் மனசு உனக்கு புரியுதாம்மா? கத்தாமல் திட்டாமல் அடித்து புரட்டாமல் கண்ணியத்தோடு முரளி பேசியதை கமலி தனக்கு சாதகமாக்கி கொண்டாள். முகத்தை பரிதாபமாக வைத்துக் கொண்டாள். கண்களை கலக்கி கொண்டாள். நீங்க பேசுனது கேட்டப்புறம்தான் கோவத்துல நான் அவசரப்பட்டு என்னென்னமோ செஞ்சிட்டது புரியுது. மாத்தலுக்கு ஒத்துக்கிட்டு உடனே வேணான்னா பேர் கெட்டுடும். 4 நாள் கழிச்சு ஒரு நல்ல காரணத்தை யோசிச்சு சொல்லி வேணான்னுலாம். ஆத்திரத்துல யோசிக்காம கொள்ளாம நடந்துகிட்டேன்னு வெக்கமா இருக்கு. என்னை கொஞ்சம் தனியா விடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பழைய கமலி ஆயிடுறேன். உதடுகள் துளிக்க பேசிவிட்டு அவள் பாத்ரூமை பார்க்க நகர, அம்மாடி, என் கமலிக்கு புத்தி வந்து விட்டது என்ற நிம்மதியுடன் முரளி படுக்கையில் உட்கார்ந்தான். ஹலோ, மிஸ்டர் மனோகர் இருக்காரா? நீங்க யாருங்க? நான் அவருக்கு தெரிஞ்சவன்னா அதிகாரமாய் ஒரு பெண் குரல் விரவ கமலி பயந்து போனாள். ஏற்கனவே அவள் அரண்டுதான் போயிருந்தாள். முதல் நாள் இரவு இதுக்கெல்லாம் காரணம் அந்த மனோகர் தானா என்று கேட்டதும் எதையோ சொல்லி அந்த கணத்தில் சமாளித்து விட்டாலும் சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், தெளிவாய் சிந்திக்க கூட முடியாமல் கலங்கித்தான் போயிருந்தாள். இன்றைய பொழுதை எப்படியோ சமாளித்து விட்டேன். இனி தொடர்ந்து நாளைக்கு அலுவலகத்துக்கு சென்று வந்ததும் என்ன மாத்தல் வேணான்னு சொல்லிட்டியா என்று முரளி கேட்டாள். உண்மையை ஒப்புக்கொண்டு விடலாமா? உங்களுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வரல. நீங்க உங்க பாட்டை பாத்துக்கோங்க, நான் என் வழியை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு திட்டவட்டமா சொல்லிடலாமா? முரளிய நேருக்கு நேர் பார்த்து விஷயம் இப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஒரு தரம் நினைத்து பார்க்கையில் அடிவயிற்றில் கம்பளி பூச்சிகள் ஊர்த்தன. என்னதான் ஆனாலும் முரளி தாலி கட்டிய புருஷன், என்னோடு 9 மாதங்களுக்கும் மேலாய் வாழ்ந்து விட்டவர். அவரிடம் போய் பளிச்சென்று நான் இன்னொருவருடன் வாழ விரும்புகிறேன் என்று எப்படி சொல்வது? முடியாது, கண்டிப்பாய் முடியாது. சரி, வேண்டாம். வேற எப்படி சமாளிக்கிறது? எப்படி எப்படி என்ற கேள்வி இரவு முழுவதும் குடைய காலையில் ஆபீஸுக்கு புறப்பட்ட கமலி மருந்து கடை ஒன்றில் நுழைந்து மேனேஜரோடு தொடர்பு கொண்டு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போயிட்டு மத்தியானமா ஆபீஸுக்கு வர என்று கூறிய பின் மனோகர் அலுவலகத்துக்கு நம்பரை சுழற்றினாள். அவன் இன்னும் அங்கு வரவில்லை என்று பதில் கிடைக்க ஒரு நிமிடம் இனி என்ன செய்வது என்று புரியாமல் நகத்தை கடித்துக் கொண்டு நின்றாள். உடனடியாக மனோகரோடு பேசினால்தான் நிம்மதி என்ற தவிப்பு அவளை விரட்டலாய் விரட்ட வந்தது வரட்டும் என்று வீட்டை நம்பரை புத்தகத்தில் பார்த்து சுழற்றினாள். அவள் பயந்தது போலவே ஒரு பெண் போனை எடுத்ததோடு அல்லாமல் இன்னார் என்று தெரிந்து கொள்ள அதட்டலாய் கட்டை குரலில் பேச கமலிக்கு ஏகமாய் வியர்த்து போனது. மனைவியா? அதுதான் இந்த அதிகாரமா? நான் கமலி யோசிப்பதற்குள் யாரு பத்மா, இப்படி குடு என்று மனோகர் கேட்டுக்கொண்டே ரிசீவரை தான் வாங்கி ஹலோ என்றான். அவன் குரலை கேட்ட கமலிக்கு நிம்மதியும் அழுகையும் சேர்ந்தே எழுந்தன. நான் தாங்க. பேச முடியாமல் திடுமென துக்கம் தொண்டையை அடைக்க அவள் விசும்பலூடே பேசினாள். நான் உடனே உங்களை சந்திக்கணும். எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து போச்சு. ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன், நீங்க உடனே வரீங்களா? ஒரு நிமிஷம். ரிசீவரை பொத்திக்கொண்டு 2 தரம் பலமாய் இரும்பிய மனோகர் பக்கத்தில் நின்று அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த மனைவியிடம் போற ஏறிடுச்சு, சட்டுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவள் வருவதற்குள் கமலியிடம் வழக்கமாக காத்திருக்கும் காஜாமலை சாலைக்கு அரைமடியில் வருவதாக கூறி போனை வைத்தான். சொன்னபடி அடுத்த 20வது நிமிடம் அங்கு வந்தான்.
முதல் நாள் பேச்சுக்களை கமலி ஒரு வார்த்தை விடாமல் கூற அத்தனையும் கவனமாக கேட்டுக்கொண்டே எப்போதும் போல ஊருக்கு வெளியில் வண்டியை கொண்டு நிறுத்திவிட்டு இறங்கி பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தவளின் அருகில் சென்று உட்கார்ந்தான். என்ன செய்யறது மனோ? முரளிக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. யார் சொன்னாங்கன்னு தெரியல. கமலி பதைத்தாள். யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இல்ல கமலி. அடுத்து நாம என்ன செய்யணும் தான் நம்ம இப்ப யோசிக்கணும். நான் குழம்பி போயிருக்கேன் மனோ. மனசும் புத்தியும் மறத்து போயிட்டாப்ல இருக்கு. மனோகர் முகவாயை தேய்த்தபடி யோசனையில் ஆழ்ந்தான். அப்புறம் நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன பயம் இல்ல கவலை என்று முணுமுணுத்து அவளை அணைத்து தலையை தோளில் சாத்தி கொண்டான். உங்க கூட இருக்கிறப்போ பயம் எதுவும் இல்ல. ஆனா பிரிஞ்சு தனியா இருந்தா எதுவுமே செய்ய முடியாதபடி பயம் ஆள அமுக்குது. மனோகர் அலட்சியமாய் சிரித்தான். தனியா இருந்தா தானே? தனியா இல்லாம எப்பவும் என் கூடவே இருந்துட்டா? கமலி முன்னால் சாய்ந்து தலையை திருப்பி அவனை பார்த்தாள். அப்படின்னா? சொல்றேன், பதட்டப்படாம கேளு. இனியும் நாம சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஆக வேண்டியதை கவனிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் சொல்றத கவனமா கேப்பியா கமலி? மதியம் ஆபீஸ்க்கு போனதும் நேரா மேனேஜரை பார்த்து போய் பேசு. மேற்கொண்டு 1 மணி நேரம் போல அங்கே உட்கார்ந்து கமலி செய்ய வேண்டியவை என்ன என்று திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்த பின் சரியாக 1 மணி சுமாருக்கு ஊருக்குள் வண்டியை ஓட்டி வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்டில் அவளை இறக்கி விட்டான். தைரியமா இரு கமலி, நான் இருக்கேன். ஆட்டோ ஒன்னு எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போ. சொன்னதெல்லாம் நினைப்பு இருக்குல்ல. பயப்படாம காரியத்துல இறங்கு. இனியும் தயங்குறதுல அர்த்தம் இல்ல. நாளைக்கு காலையில நான் உன்னை சந்திக்கிறேன். ஓகே? அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு கமலி அலுவலகத்துக்கு வந்தாள். உணவு நேரம். அலுவலகம் வெறிச்சோடி கிடந்தது. மேனேஜர் இருக்காரா என்று பியூனிடம் விரும்பினாள். இருக்காரு. நீங்க ஏன் காலையில வரலீங்க? உடம்பு நல்லா இல்ல கந்தசாமி. டாக்டர்கிட்ட போயிட்டு வர நாழி ஆயிட்டுது. சந்தேகத்தோடு கண்களை இறுக்கிக் கொண்டு கந்தசாமி பார்க்க அவனை லட்சியம் பண்ணாமல் மேனேஜர் அறைக்கு முன் சென்று கதவை 2 தரம் மென்மையாக தட்டினாள். எஸ், உள்ள வரலாமா சார்? சாப்பிட்றப்ப தொந்தரவு செய்யறனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டாச்சு, வாங்க. உள்ளே நுழைந்தவள் கதவை சாத்தினாள். உட்காருங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? கமலி குனிந்து கொண்டாள். விரல்களால் மேஜை மேல் கோலம் போட்டாள். மீண்டும் அவள் தலை நிமிர்ந்த போது கண்போரங்களில் மினுமினுப்பு தெரிந்தது. என்ன கமலி, டாக்டர் என்ன சொன்னாரு? கரிசனத்துடன் மேனேஜர் மீண்டும் வினவ கமலி ஒரு பெருமூச்சுடன் பேசினாள். சார், உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசினா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? மேனேஜர் என்னது இது புதிதாய் என்கிற பாவனையில் புருவங்களை தூக்கினார். கமலி உதட்டை கடித்து குரலை தழைத்துக் கொண்டாள். என் கூட பிறந்த அண்ணன்னு நினைச்சு உங்க கூட சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். என் மன வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து சந்தோஷமா இல்ல. மிஸ்டர் முரளிக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வரல. அவரை பெத்தவங்க சரியான பட்டிக்காட்டு முரடங்க. பொண்ணுங்கிறவ அடுப்படியை விட்டு வெளியில போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க. சதா அடிமை மாதிரி தலை நிமிராம எதுவும் பேசாம இருக்கணும். அவளுக்குன்னு மனசு, தனி விருப்பு வெறுப்புன்னு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நம்புறவங்க. பெத்தவங்க கிட்டத்துல இருக்கிறதுனால அவங்கள மீறிக்கிட்டு என் கணவர் விரல கூட அசைக்க மாட்டேங்கிறாரு. அப்பா அம்மாட்ட ரொம்ப பயப்படுறாரு. வெளியில சொன்னா வெக்கம் சார். ஆறுதலா ஒரு வார்த்தை கூட என்னண்டா அவர் சொன்னதில்ல. நானும் மனுஷி தானே சார். கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா என் அருமை தெரியும்னு நினைச்சு சென்னை மாத்தலுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப என்னடானா முதலுக்கே மோசம் போல நீயும் போகக்கூடாது நானும் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதோட வேலையை விட்டுணும்னு சொல்றாரு. எனக்கு தழைஞ்சு போக விருப்பம் இல்ல. குனிஞ்சு குட்டு வாங்கி வாங்கி மனசு ரொம்ப வலிக்குது. இங்க இருந்தா தானே சண்டையும் பூசலும். நான் உடனே மெட்ராஸ்க்கு போயிட்டா எனக்கு தெளிவா பேச தெரியல சார். என் நிலைமை உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் உடனடியா நான் சென்னைக்கு போக நீங்க உத்தரவு கொடுத்துட்டா நான் சார் ப்ளீஸ். சின்ன பெண் மாதிரி முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு கண்களில் நீர் ததும்ப கமலி பேச மேனேஜர் பொதுக்கென்று அவள் வலையில் விழுந்தார். ஐ எம் சாரி கமலி, உங்க குடும்ப வாழ்க்கையில இவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. சென்னைக்கு போறதால உங்க பிரச்சனை தீரும்னு நீங்க நினைச்சா நான் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன். எம்டியும் சுருக்க பிரான்ச்சை துவைக்கணும்னே அபிப்பிராயப்படுறாரு. இன்னைக்கு தேதி 26. 1ஆம் தேதி நீங்க சென்னையில சேர்ந்துருவீங்கன்னு தெரியப்பட்டுமா? அது உங்களுக்கு சௌரியமா இருக்குமா? மிஸ்டர் முரளியோட கோபம் இதனால கண்டிப்பா அதிகமாகாதே? ஆகாது சார், அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். முக்கியமா இன்னொரு விஷயம் சார். என்ன கமலி? நான் உடனே புறப்படுற விஷயம் ஆபீஸ்ல யாருக்கும் தெரிய வேணாம். மாத்தலுக்கு ஒத்துக்கிட்டத மிஸ்டர் முரளி எதிர்க்கிறதுக்கு காரணம் இங்க வேலை பாக்குறவங்களோட விஷமும் தான். இதுக்கு மேல நான் எப்படி இன்னும் விளக்கமா சொல்றது? மேனேஜர் புருவங்களை சுருக்கினார். அப்படியா? இந்த மாதிரி விஷம பேச்சால யாருக்கு என்ன ஆதாயம்? அப்படி சின்ன புத்தித்தனமா நடந்துகிட்டது யாரு? அதெல்லாம் இப்ப எதுக்கு? உங்களுக்கும் தெரியட்டுமேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். விட்டுடுங்க. நாளையில இருந்து லீவ் எடுத்துக்கிட்டு 1ஆம் தேதி ஜாயின் ஆனா போதுமா சார்? போதும் என்று மேனேஜர் சொல்ல தேங்க்ஸ் என்று புன்னகையுடன் கிளம்பின கமலி கொஞ்சம் நிதானித்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? சென்னைக்கு போக இன்னும் வேற யார் தயார்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாரும் இல்ல கமலி. குடும்பத்தை கலைச்சிட்டு போக ஒருத்தரும் விரும்பல. இப்போதைக்கு நீங்க ஒருத்தர் தான்.
சாயங்காலம் புறப்படுறதுக்கு முன்னால என்ன பாருங்க, எங்க போகணும், யார பார்க்கணும்னு விவரம் சொல்றேன், லெட்டர் தரேன். மறுபடி நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தபோது தன்னை பிணைத்திருக்கும் சங்கிலிகளில் ஒன்று தளர்ந்து விட்டா மாதிரி ஆயாசம் தோன்ற மூடிய கதவு மேல் சாய்ந்து கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொண்ட பின் கமலி தன் இருக்கைக்கு சென்றாள். வழக்கத்துக்கு மாறாக அன்று கமலி 5:30க்கெல்லாம் வீட்டில் இருந்தாள். ஆயாவிடம் நல்லதாய் டிஃபன் செய்ய சொல்லி முகம் கழுவி பொட்டிட்டு சிரித்த முகத்துடன் தயாராக நிற்க படியேறி உள்ளே நுழைந்த முரளிக்கு இனிய அதிர்ச்சி. வானம் மப்பு போட்டிருக்கு, ஏன்னு இப்பதான் புரியுது. புன்னகையுடன் அவள் காஃபி டிஃபனை நீட்ட முரளி அகம் மகிழ்ந்து போனான். பெண்டாட்டிக்கு புத்தி வந்து விட்டது என்று பூரித்து போனான். மாத்தல் வேணான்னு சொல்லிட்டியா? அதுல வருத்தம் ஒண்ணும் இல்லையே. முரளி எதிரில் உட்கார்ந்திருந்தவளை மகிழ்ச்சியுடன் ஏறிட்டான். கோபம் வருத்தம் ஏதும் இல்லை. நிச்சயம் இல்லாவிட்டால் இப்படி நெருங்கி அமர்ந்து கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வாளா? கமலி, ஏதாச்சும் சினிமா போலாமா? வேணாங்க. உங்க அண்ணனை பார்த்து நாளாச்சே, போய் எட்டி பார்த்துட்டு வரலாமா? வேணாங்க, தலை வலிக்குது, இன்னைக்கு வீட்டிலே இருந்துடலாம். காலி டம்ளர் தட்டுடன் உள்ளே போனவள் இரவு சமையலை அக்கறையுடன் தானே கிட்டத்தில் நின்று சமைத்தாள். ஆயாவுக்கு ஏக ஆச்சரியம். முரளிக்கு அதைவிட என்ன பெண் இவள்! வைத்தால் குழுமி சிறைத்தால் முட்டை என்று ஒன்று இப்படி இல்லாவிட்டால் அப்படி என்று ஒரு நிதானம் இல்லாமல் பழகுகிறாளே. ஒருவேளை தான் செய்ததெல்லாம் தவறு என்று பூரணமாய் உணர்ந்து விட்டாளா? ஒரு நாளிலா? நம்புவது கஷ்டமாக இருந்தாலும் கண்முள் நடமாடும் புது கமலியை காண்கையில் முரளிக்கு சந்தோஷமாகவே இருந்தது. இரவு அதிசயத்திலும் அதிசயமாய் கணவனை அமர்த்தி தானே உணவை கமலி பரிமாறினாள். அதிகம் பேசாமல் அடிக்கடி அழகாய் புன்னகைத்தாள். ஆசை அதிகமாகி முரளி கிட்டவா கமலி என்று அழைத்து அணைத்த போது மட்டும் தீட்டு வரும் போல இருக்குங்க, உடம்பு வலிக்குது, அசதியா இருக்குது என்று கெஞ்சலாய் பேசிவிட்டு தனியாகவே படுத்துக் கொண்டாள். காலையிலும் இந்த நாடகம் தொடர்ந்தது. இரவு முழுவதும் உறக்கம் வராமல் அவஸ்தைப்பட்டவள் விடிகாலையிலேயே எழுந்தாள், குளித்தாள், பளிச்சென்று உளுத்தி கொண்டாள். கணவனுக்கு அக்கறையுடன் சிற்றுண்டி தயாரித்தாள். தானும் கூட உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டாள். எப்போதும் போல அலுவலகத்துக்கு போக தயாரானாள். 8:30க்கு வாயெல்லாம் சிரிப்பாக முரளி கிளம்பினான். வரட்டுமா என்றவன் கிட்டத்தில் வந்து ஆயா பார்க்கவில்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அவள் கன்னத்தில் மென்மையாய் முத்தமிட்டான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கமலி, நாம இனிமே என்னென்னைக்கும் இப்படியே இருக்கணும் என்ன என்று கிசுகிசுத்து விட்டு புறப்பட்டு சென்றான். அவன் அந்த பக்கம் போனதும் கமலி படுக்கை அறைக்குள் வந்து கதவை தாழிட்டு கொண்டாள். கட்டிலுக்கு அடியில் இருந்த பெட்டியை இழுத்து அலமாரியில் இருந்த துணிமணிகள் அத்தனையும் அடுக்கினாள். இழுப்பறையில் பத்திரமாய் வைத்திருந்த நகைகளையும் முரளிக்கு தெரியாமல் சேர்த்து ஒளித்திருந்த பணத்தையும் மறக்காமல் தன் பேங்க் அக்கவுண்ட் பாஸ்புக்கையும் எடுத்து வைத்தாள். அடுத்த அலங்கார சாதனங்கள், செருப்பு வகையராக்கள், ஒரு பெட்டி, ஒரு பிளாஸ்டிக் கூடை தயார். எதையாவது விட்டு விட்டேனா? இல்லை, முக்கியமானவை அத்தனையும் பேக் செய்தாகிவிட்டது. பெட்டி கூடையை பழையபடி கட்டிலுக்கு அடியில் தள்ளிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். மணி என்ன? 10. 11 மணிக்கு மேல்தான் மனோகர் வருவதாக சொல்லியிருக்கிறார். நேரம் இருக்கிறது. மளிகை சாமான் லிஸ்ட் ஒன்றை நீளமாக எழுதிவிட்டு ஆயாவை அழைத்தாள். ரேஷன் கடையில என்ன தராங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு செட்டியார் கடைக்கு போய் இந்த சாமான்களை வாங்கிட்டு வாங்க, அப்படியே அரைப்படி அரிசி எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துருங்க. பணம் லிஸ்டை நீட்டியவளை ஆயா வியப்புடன் பார்த்தாள். உனக்கு இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா? இருக்கு, காலையில லீவ் போட்டிருக்கேன். பேசிட்டு நிக்காம போயிட்டு வந்துருங்க. மறக்காம மாத்து சாவி எடுத்துட்டு போங்க. நீங்க வரத்துக்குள்ள நான் கிளம்பிடுவேன். ஆயா புறப்பட்டாள். கமலி சமையல் கட்டுக்குள் சென்று அரை லோட்டா பாலை சுட வைத்து காஃபி கலந்து குடித்தாள். சாப்பிட பிடிக்கவில்லை. மனோகர் சொல்லிக் கொடுத்த ரீதியிலேயே படிப்படியாக ஒவ்வொன்றையும் செய்து முடித்தாலும் மனது மட்டும் பக் பக் என்று காதுக்குள் கூவி கொண்டிருந்தது. எல்லாம் தயார். முரளிக்கு ஒரு கடிதாசி எழுதி வைத்து விட்டால் மனோகர் வந்ததும் புறப்பட்டு விடலாம். கூடத்து நாற்காலியில் பேப்பர் பேனா சகிதம் அமர்ந்தாள். எப்படி துவங்குது என்று புரியாமல் சில நிமிடங்களுக்கு பேனாவின் அடிப்பக்கத்தை கடித்தாள். அன்புள்ள முரளிக்கு, எனக்கு தாலி கட்டியவருக்கு, ஒன்றும் சரிப்படவில்லை. 4 தரம் எழுதி பேப்பரை கிழித்து போட்ட பின் மொட்டையாய் மிஸ்டர் முரளிக்கு என்று தொடங்கினாள். வளவளன்னு நீளமா கதை மாதிரி எழுத வேணாம் கமலி, 4 வரி போதும். நறுக்கு தெரிச்சா மாதிரி உள் மனசுல உள்ளதை அவருக்கு தெரிவிச்சிட்டா போதும் என்று முதல் நாள் மனோகர் சொல்லியது நினைவுக்கு வர யோசித்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தாள். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஜோடி இல்ல. நம்ம திருமணம் ஏதோ ஒரு அவசரத்துல யோசிக்காம நடத்தப்பட்ட சமாச்சாரம். மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கைய மனசுக்கு பிடிக்காதவரோட தொடர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்ல. பல மாசங்களா யோசனை செஞ்சு நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு உங்களுக்கு அதிர்ச்சியை தராதுன்னே நம்புறேன். எனக்கு பிடிச்ச பாதையை தேடி நான் போற மாதிரி உங்களுக்கு ஏத்த வாழ்க்கையை நீங்களும் தாராளமா அமைச்சுக்கலாம். இதை தவிர நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. சொல்லவும் என்ன இருக்கு, அவ்வளவுதான் கமலி.
2 முறை படித்து பார்த்துவிட்டு கடிதம் திருப்தியாய் இருக்க அதை 4ஆக மடித்து உரையில் இட்டாள். கடிதத்தை எங்கே வைக்கலாம்? ஸ்கூட்டர் சாவி வைக்கும் இடத்தில்? வேண்டாம். ஸ்டாண்டு கூடத்தில் இருக்கிறது, காற்றடித்து பறந்து விடலாம். மேஜையில்? வேண்டாம், ஆயா பார்த்தால் வம்பு. கடைசியில் முரளி வந்ததும் உடைகளை அவிழ்த்து வேட்டி கட்டும் பழக்கம் உள்ளவன் என்பது ஞாபகத்துக்கு வர அலமாரியை திறந்து துவைத்த வேட்டியின் மேல் உரையை வைத்தாள். அலமாரி கதவை திறக்கும் வேகத்தில் கவர் வேட்டி மேலிருந்து நழுவி முரளி கடிதத்தை படிக்க தவறிவிட்டால் உரை மேல் கனமான பொருளை வைக்க கமலி 4 பக்கமும் தேடினாள். தோதாய் ஒன்றும் கிடைக்கவில்லை. கச்சிதமாய் திறந்தவுடன் கண்ணை பிடிப்பதாய் இருக்க வேண்டும். எதை வைக்கலாம்? சற்றே குனிந்து ஷெல்ஃபின் அடித்தட்டில் துளாவிய போது தலைப்பினுள் கிடந்த தாலி வெளியில் வந்து விழுந்து முன்னும் பின்னும் ஆட கமலி சட்டென்று நிமிர்ந்தாள். கண்ணாடிக்கு முன் நின்று தன் பிம்பத்தை ஒரு தரம் உற்று பார்த்தாள். 9 மாதங்கள் முன் முரளி கட்டிய தாலி, 8 பவுனுக்கு பிள்ளை வீட்டாரே செய்து வந்து கட்டிய தாலி. இனி இதற்கு அர்த்தம் என்ன? கட்டியவரையே விட்டு போக துணிந்த பிறகு இது மட்டும் எதற்கு வெட்டியாய் கழுத்தில்? இது நாழிகை இல்லாமல் திடுமென முரளி கட்டிய தாலி இரும்பு பாலமாய் கனக்க யோசிக்காமல் தயங்காமல் கமலி அந்த சரட்டை கழுத்திலிருந்து கழட்டினாள். சுருளாக சுருட்டி கடித கவர் மேல் கொத்தாக வைத்தாள். அலமாரி கதவை சாற்றினாள். திரும்ப கண்ணாடி முன் நின்ற போது கழுத்தின் வெறுமை, இருதயத்தில் ஒரு தீ, நாக்கை தகதகக்க செய்ய கைப்பையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த நகைகளிலிருந்து ஒரு தங்க நெக்லஸை எடுத்து அவசரத்துடன் அணிந்து கொண்டாள். நெஞ்சு திடுக் திடுக்கென்றது. உள்ளங்கையில் வியர்த்தது. உதடுகள் வறண்டு போயின. ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டு உள்ளே போய் பானையிலிருந்து குளிர்ந்த நீர் எடுத்து பருகிய பின் கூடத்துக்கு வந்து மனோகரின் வரவுக்காக காத்திருக்க தொடங்கினாள். மனோகர் ஏக குஷியாக இருந்தான். வண்டியின் வேகத்தை சீராக வைத்துக்கொண்டு தன் உற்சாகத்தை வெளிப்படுத்துகிற தினசில் விசிலடித்தான். பக்கத்தில் அமர்ந்திருந்த கமலியை அருகில் இழுத்து ஒற்றை கையால் மூக்கை திருகினான். தோளில் சாத்தி கொண்டான். இறுக அணைத்து கொண்டான். கார் சமயபுரத்தை தாண்டும் வரை விரைப்பாக அமர்ந்திருந்த கமலி நேரம் செல்ல செல்ல கொஞ்சம் தளர துவங்கினாள். கமலி, கமலிம்மா, என் கமலி கண்ணு. சந்தோஷத்தோடு 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவள் கையை பற்றி மனோகர் குரல் கொடுக்க எதுவும் பேச தெரியாமல் குட்டியாய் புன்னகைத்தாள். இன்னும் என்ன பயம் கமலி, கிட்டதான் வாயேன். கெஞ்சலாய் அவன் அழைக்க கொஞ்சம் நகர்ந்தாள். பத்தாது, இன்னும் கிட்ட. கமலிக்கு படபடப்பையும் மீறிக்கொண்டு சிரிப்பு வந்தது. அப்புறம் வண்டி எப்படி ஓட்டுவீங்க மனோ? இப்படி வலக்கையால் ஸ்டீரிங்கை பிடித்து இடக்கையால் அவளை அணைத்து மனோகர் பதில் சொன்னான். கமலி அவன் தோளில் தலை வைத்து கண்களை மூடிக்கொண்டாள். நீளமாக பெருமூச்சு விட்டாள். கமலி, இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா? மனசு பூரா மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கா? எனக்கு இருக்கா மாதிரி. கமலி கண்களை திறந்து அவனை ஏறிட்டாள். உண்மையத்தான் சொல்றீங்களா மனோ? வாஸ்தவத்திலேயே உங்க மனசு நிறைஞ்சிருக்கா? உண்மையா, சத்தியமா? வலக்கையை எடுத்து அவள் தலைமேல் சிறு பையன் போல தட்ட கமலி வாய்விட்டு சிரித்தாள். சில சமயங்கள்ல நீங்க ஒரு பையனாட்டா இருக்கீங்க மனோ, மற்ற சமயங்கள்ல கிழவன்னு சொல்றியா? மனோகர் மடக்க திரும்ப கமலி சிரித்தாள். இப்பதான் நீ என் கமலியா, நான் ஆசைப்படுற கமலியா இருக்க. உம்முன்னு மூஞ்சிய தூக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்கவே இல்லை. மூஞ்சிய தூக்கிட்டு இல்ல மனோ, என்னமோ உறுத்தல், பயம். இனிமே உனக்கு உறுத்தல் என்ன, பயம் என்ன? அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சே. என் வரைக்கும் நினைச்சபடி நடந்துச்சு. ஆனா ஆனா உங்க பங்குக்கு இன்னும் ஒண்ணுமே ஆலியே மனோ. நீங்க சென்னைக்கு பர்மனண்டா வந்து நாம புருஷனும் மனைவியா வாழ துவங்கினா தானே நினைச்சது முழுமையாகும். நினைச்சது நடக்காம விட்டுடுவேனா? பொறுமையா இரு கமலி, அதது அந்தந்த நேரத்துல கண்டிப்பா நடக்கும். இப்ப உங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க மனோ? யார்கிட்ட நான் என்ன சொல்லணும்? மெட்ராஸ்ல வேலை இருக்கு, முடிச்சுட்டு 4 நாள்ல வருவேன்னு பொதுவா சொல்லிட்டு புறப்பட்டேன். 4 நாள் தானா மனோ? அப்புறம் நான் தனியா தான் இருக்கணுமா? திரும்ப எப்ப வருவீங்க? நீங்களும் இல்லாம ஒண்டியா அத்தனாம் பெரிய ஊர்ல என்ன செய்ய போறனோ பயமா இருக்கு மனோ. குரல் செம்ம நிஜமான கலக்கத்துடன் கமலி பேச பேச்சை மாத்தும் எண்ணத்தில், ஆமா காலையில நீ என்ன சாப்பிட்ட என்றா. வெறும் காஃபி தான். டிஃபன் சாப்பிடலையா? அப்போ உனக்கு பசிக்குமே. வழிக்கு இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்த கேக்கு பிஸ்கட் வகைரா ஒரு கூடையில இருக்கு, இரு எடுத்து தரேன். வண்டியை சாலையில் ஒரு பக்கமாய் நிறுத்திவிட்டு பின்னிருக்கையிலிருந்து கூடையை எடுத்து பழம், கேக் முதலியவற்றை அவளிடம் நீட்டி, சாப்பிடுமா, பட்னியா இருந்த தலைவலிக்கும் என்று கூற இவருக்குத்தான் தன்மேல் எத்தனை கரிசனம், அன்பு என்று கமலி மகிழ்ந்து போனாள். விழுப்புரத்தை அடைந்து வாசவி விகாரில் மதிய உணவை முடித்துக் கொண்டு அவர்கள் சென்னையை அடையும் போது அஸ்தமன சூரியன் மேற்கில் செங்கோளமாய் கண்களை கவர்ந்தான். நேரே உட்லோன்ஸ் ஹோட்டலுக்கு சென்று மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மனோகர் என்ற பெயரில் 2 அறை எடுத்து சாமான்களை ரூம்பாய் கொண்டு வந்து வைக்க இவர்கள் பின்னே நடந்தார்கள். நீச்சல் குளத்தை ஒட்டிய கட்டிடத்தில் 2வது மாடியில் அறை இருந்தது. வசதியான அறை. 2 கட்டில், மேஜை, பீரோ, அட்டாச்ட் பாத்ரூம்,
பையன் மனோகர் நீட்டிய ஒத்தை ரூபாயை வாங்கி கொண்டு நகர்ந்ததும் கமலி ஜன்னலிடம் சென்று நின்று கொண்டாள். விளக்கு வெளிச்சத்தில் நீச்சல் குளம் கருநீளத்தில் மின்னியது. நிறைய ஆண்கள், சில பெண்கள், சினிமாக்களில் காட்டுவது போல மேலே மார்க்கச்சு, கீழே சின்ன ஜட்டி, மற்றபடி வழவழவென்று வாழைத்தண்டாய் மின்னிய உடம்புகளுடன் இளவயது பெண்கள் ஏணி மேல் ஏறி கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் அம்பாய் தண்ணீரில் பாய்ந்தார்கள். மனோகர் அவள் கிட்டத்தில் வந்து நின்று கொண்டான். என்ன பாக்குற என்று கேட்டபடி அவளை தன் பக்கம் திருப்பினான். தலையை சற்றே குனிந்து ஈர உதடுகளில் அழுந்த முத்தமிட்டான். அவன் மார்பில் கைவை வைத்து, கமலி வேணும் மனோ என்று முனகி பின்னால் தள்ளினாள். ஏன் கமலி, யாராவது வந்துட போறாங்க? மனோகர் தலையை பின்னே சரித்து உரக்க சிரித்தான். யார் வருவாங்க? நான் தான் கதவை தாழ் போட்டனே. தவிர நீயும் நானும் இங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மனோகர், நினப்பு வச்சுக்க. அப்புறம் என்ன பயம்? கமலி ஓரடி நடந்து படுக்கையில் அமர்ந்தாள். செய்யக்கூடாதது எல்லாம் செய்துவிட்டதோடு 200 மைல் பயணமும் சேர்ந்து கொள்ள உடம்பும் மனதும் சோர்ந்திருப்பது புரிந்தது. களைப்பா இருக்கா கமலி? சூடா காஃபி வரவழைக்கிறேன். சாப்பிட்டுட்டு குளிச்சு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்புனா எல்லாம் சரியாயிடும். எங்க மனு? மெட்ராஸ்க்கு வந்துட்டு சும்மா அறைக்குள்ளையா இருக்கிறது? ஒரு சுத்திட்டு வரலாம் வா. நீ வேலைக்கு சேர இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்குள்ள அத்தனை இடங்களையும் பாத்திர வேணாமா? சொன்னதை மனோகர் செய்து காட்டவே செய்தான். எக்கச்சக்கமாய் பணம் கொண்டு வந்திருப்பான் போல் இருக்கிறது. கமலையை அழைத்து கொண்டு சுற்றின அந்த 4 நாட்களிலும் பணத்தை கணக்கு பண்ணாமல் வாரி இறைத்தான். மவுண்ட் ரோட் துணிக்கடைகளுக்கும் காசிச்செட்டி தெருவுக்கும் அழைத்து சென்று உள்நாட்டு வெளிநாட்டு சேலைகளை, உயர்ந்த சென்ட் பவுடர், லிப்ஸ்டிக் வகைராக்களை, உள்பாவாடை, லேஸ், பிரா, காலுக்கு செருப்பு, கைப்பை என்று எதுக்கு மனோ என்று கமலி கொஞ்சலாய் மலைத்ததை லட்சியம் செய்யாமல் வாங்கி தள்ளினான். 2000 ரூபாய்க்கு மேல எனக்கே செலவழிச்சிருப்பீங்க போல இருக்கே என்று வியந்தவளிடம், என்னோட கமலிக்கு இது கூட வாங்காட்டி எப்படி என்று வசனம் பேசினான். சாப்பாட்டுக்கு வேலைக்கு ஒரு விடுதிக்கு சென்றார்கள். மாலையில் சினிமாக்களுக்கு போனார்கள். இரவுகளை வீணாக்காமல் உபயோகித்தார்கள். மொத்தத்தில் அந்த 4 நாட்களும் கமலிக்கு ஒரு கனவு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. 1ஆம் தேதி காலையில் ஆபீஸுக்கு புறப்பட்டவளை குறிப்பிட்ட விலாசத்தில் இறக்கிவிட்ட பின் தன் வேலைகளை கவனித்துவிட்டு மாலையில் பொறுப்பாய் அழைக்க என மனோகர் காருடன் காத்து நின்றான். காரில் ஏறியவளின் கையை பிடித்துக் கொண்டு, முதல் நாள் எப்படி இருந்துச்சு கமலி என்றான். புதுசா ஒன்னும் இல்ல, மேனேஜர் நல்லவராத்தான் தெரிகிறாரு. அதிக வேலை இல்லாதனால எதுவும் சொல்லும்படி இல்ல. நீங்க நாள் பூரா என்ன செஞ்சீங்க? உங்கள்கிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தேன். எனக்கும் உன்னோட பேசணும் தான், ஆனா நேரமே கிடைக்கல. கொஞ்சம் என் வேலைகளை கவனிச்சேன், அப்புறம் உன் வேலையா சுத்தினேன். ஏன் வேலையாவா? கமலி கண்களை விரித்தாள். ஆமா கமலி, நான் நாளன்னைக்கு ஊருக்கு புறப்படணும். அதுக்கப்புறம் நீ தனியா ஹோட்டல்ல இருக்க முடியாதேன்னு யோசனை பண்ண. எனக்கு தெரிஞ்ச தரகரை போய் பார்த்தேன். 4 போர்ஷன்கள் உன் தேவைக்கேற்ப இருக்கிறதா சொன்னாரு. குடுத்தனமா வச்சுட்டா நான் வந்து போக சௌரியமா இருக்கும் பாரு. கமலி அவன் அணைப்பிலிருந்து விடுபட்டு கதவில் சாய்ந்து கொண்டாள். மனோகர் இல்லாமல் சென்னையில் வாழப்போகும் வாழ்க்கையை நினைக்கையில் சிறுகுடலில் அவஸ்தை ஒன்று தோன்றியது. தொண்டை அடைத்தது. நாளன்னைக்கே நீங்க போணுமா மனோ? நீ உடனே கிளம்பணும்னு சொல்ல நான் அங்க போட்டபடி வந்திருக்கேனே. திரும்ப எப்ப வருவீங்க? சுருக்க, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு மட்டும் சுலபம்னு நினைச்சியா? சரி, டிரைவின்ல காஃபி குடிச்சிட்டு அந்த போர்ஷன்களை பார்த்துட்டு வந்துடலாமா? போனார்கள். முதல் போர்ஷன் கூவத்துக்கு அருகில் இருந்தது. சதா நாற்றம். அடுத்ததில் வதவெதவென்று ஒன்று குடுத்தனக்காரர்கள். தனி குளியலறை கூட இல்லை. 3ஆவதுக்கு வாடகை ரொம்ப அதிகம். 4ஆவது அலுவலகத்திலிருந்து தொலைவில் இருந்தது. தினமும் 2 பஸ் மாறியாக வேண்டும். ஒன்றும் சரிப்படவில்லை. என்ன செய்வது என்ற கவலையுடன் மறுநாள் கமலி அலுவலகத்துக்கு சென்ற போது, நான் இருக்கிறேன் என்று கூட வேலை பார்த்த நளினி அபயம் கொடுத்தாள். அவள் வீடு இருக்கும் தெருவில் ஒரு ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறதாம். நல்ல இடமாம். அனைவரும் வேலை பார்க்கும் பெண்கள் என்பதால் கண்ணியமான சூழ்நிலையாம். அன்று மாலையே கமலி மனோகருடன் அந்த இடத்தை சென்று பார்த்தாள். சின்ன அறைதான், ஆனால் வசதியாக இருந்தது. ஆபீஸுக்கும் பக்கம். 4 விதத்திலும் அதை பிடித்து போக அட்வான்ஸ் கொடுத்து மறுநாள் பெட்டி படுக்கையுடன் அவளை அங்கு இறக்கி, சீக்கிரம் வரேன், போய் கடுதாசி போடுறேன், ஆபீஸ்க்கு போன் செய்றேன் என்று 10 தரம் கூறிய பிறகு மனோகர் திருச்சியை பார்க்க புறப்பட்டு போனான். முரளி கடைக்காரரின் கழுத்தை அறுக்காத குறையாக அந்த புடவையை ஒரு வழியாக தேர்ந்தெடுத்தான். வெள்ளைப்பட்டில் பெரிதாய் சிகப்பில் மாங்காய் பிரிண்ட் செய்யப்பட்ட அழகான பட்டுப்புடவை. 375 விலை. பொருத்தமாக சிகப்பு ஜாக்கெட் துணியையும் உயர்வான புல்வாயில் துணியில் எடுத்து பில் போட சொன்ன நாழிகையில் அவன் மனம் தையா தக்கா என்று குதித்தது. களைத்து போய் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பவளிடம் சாதுவாக முகத்தை வைத்துக் கொண்டு அட்டை பெட்டியை நீட்ட வேண்டும். பிரித்து பார்ப்பவள் அசந்து போவது நிச்சயம். எனக்காங்க என்பாள். வியப்பாள். உல்லாசமாய் புன்னகைப்பாள். விலையை பார்த்துவிட்டு, இத்தனை விலையிலா எனக்கா என்பாள் மீண்டும்.
அந்த வியப்பையும் குழந்தைத்தனமான கேள்வியையும் ரசித்த பின் உடனே அவளை இந்த உடுத்தி கொண்டு வர சொல்ல வேண்டும். ஸ்கூட்டரின் பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை சேவிக்க வேண்டும். வீட்டுக்கு திரும்பும் முன் அவளுக்கு பிடித்த லாலா கடை இனிப்பு சேவு மறக்காமல் 1/2 கிலோ வாங்கி தர வேண்டும். இன்றைக்கு புரோகிராம் இவ்வளவுதான். நாளைக்கு சினிமா, அவள் ஆசைப்படும் கார்த்திக் நடித்த சினிமா. நாளன்னைக்கு நீளமாய் பட்டியல் போட்டபடி புடவை பெட்டியுடன் தெருவில் இறங்கிய முரளி அருகில் பூ வெற்ற பெண்மணியிடம் 1000 மல்லியை வாங்கிய பின் ஸ்கூட்டரை கிளப்பிக் கொண்டு வீட்டை அடைந்தான். கதவை திறந்த ஆயாவிடம் கமலி வந்தாச்சா ஆயா என்று கேட்க அவள் இல்லை என்று தலையசைக்க புடவை பெட்டி பூ பொட்டலத்தை படுக்கை அறை மேஜை மேல் வைத்தான். கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியில் நெஞ்சு திமிர உடை மாற்றிக்கொள்ள பிடிக்காமல் படுக்கையில் உட்கார்ந்தான். கமலியை அவளுடைய மாறிப்போன குணத்தை நினைக்கையில் ஒருவித திருப்தி தோன்றி ஆளை திக்குமுக்காட வைத்தது. காலையிலிருந்தே இந்த திக்குமுக்காடல் தான். நடுவில் 2 முறை அவளோடு போனில் பேசினால் என்ன என்று தோன்றி ரிசீவரை கூட கையில் எடுத்து விட்டான். அப்புறம் கஷ்டப்பட்டு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். கமலிக்கு அவளை அனாவசியமாக அலுவலகத்தில் தொந்தரவு செய்தால் பிடிக்காது. வீட்டுக்கு வந்து பேசிக்க முடியாதபடி என்ன தலை போற விஷயம் என்று ஓரிரு முறை அவள் கோபித்துக் கொண்டது உண்டுதானே. இப்போது கூப்பிட போய் அவளுக்கு எரிச்சல் வந்து விட்டால், யார் புண்ணியத்திலோ சரியான குணம் மறுபடி கோணிவிட்டால் வேண்டாம், எதுக்கு வம்பு. பகல் முழுவதும் கமலியின் நினைப்பிலேயே இருந்துவிட்டு வேலை முடிந்த கையோடு கடைகளுக்கு சென்று நிறைய எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் திரும்பி இருந்ததாலோ என்னமோ கண்ணாடி முன் வழக்கமாக அணிவகுத்து நிற்கும் கமலியின் அழகு சாதனங்கள் இப்போது இல்லாததை கூட முரணியால் உணர முடியவில்லை. காஃபி கொண்டு வரட்டுமா தம்பி? ஆயா நீட்டிய காஃபியை குடித்தவன் கமலி வருவதற்குள் சின்னதாக ஒரு ஷேவ், குளியலை முடித்து கச்சிதமாய் உடுத்தி தயாராக வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுந்தான். பேண்ட் ஷர்ட்டை கழட்டி ஸ்டாண்டில் மாட்டினான். துண்டுடன் குளிக்கப் போனான். மனதில் தோன்றிய பாட்டை ராகமே இல்லாமல் முணுமுணுத்து சவரம் செய்து குளித்தான். ஈர உடம்பில் டவலை சுற்றி கொண்டு அறைக்கு வந்து அலமாரியை திறந்து வேட்டியா இல்லை பேண்டா என்று யோசித்த கணத்தில் அவன் அதை பார்த்தான். பளபளவென்று சுருளாய், என்ன இது, சங்கிலியா? யாருடையது? கமலி கவனக்குறைவாய் கழட்டி வைத்துவிட்டு போயிருக்கிறாளா? வலக்கையை அசிரத்தையுடன் நீட்டி அந்த சுருளை எடுக்க மாங்கல்யம் தட்டென்று அவன் கைக்கு கீழே விரிந்து தொங்கியது. முரளிக்கு ஒரு நிமிடம் எதுவும் புரியவில்லை. தாலியா? இது தாலி அல்லவா? யாருடையது? ஏன் இங்கு இருக்கிறது? அப்படியே விழித்துவிட்டு மெதுவாக கண்களை அலையவிட மேலாக இருந்த அந்த கவர் பார்வையில் விழுந்தது. உரையை எடுத்து பிரித்தான். கமலியின் கையெழுத்து மிஸ்டர் முரளிக்கு என்று துவங்கிய கடிதம். 2 வரிகளை படிப்பதற்குள் முரளிக்கு வயிற்றை கலக்கி கொண்டு வந்தது. கால்கள் 2ம் தொய்ந்தன. சுவாசத்தில் ஒரு எரிச்சல். மார்பில் அசாதாரண திருகுவலி. 2 அடி நகர்ந்து படுக்கையில் உட்கார்ந்தான். மெதுவாக கடிதத்தை படித்தான். 1 தரம், 2 தரம், 10 தரம் படித்ததும் அதில் இருந்த வாசகங்களை அவனால் நம்ப முடியவில்லை. கமலி என்னை விட்டு விட்டு போய்விட்டாளா? பொருத்தமான ஜோடி நாங்கள் இல்லை என்று விலகிவிட்டாளா? தனக்கென்ற பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு சென்று விட்டாளா? ஏன்? ஐயோ ஏன்? இல்லை, இது பொய், விளையாட்டு. சத்தியமாய் உண்மை இல்லை. கமலி விளையாடுகிறாள். என்னை அழவிடுவதற்காக கண்ணாமூச்சி ஆடுகிறாள். அவசரமாய் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டவனின் பார்வை தாலிச்சரட்டில் விழ அவன் மறுபடி அடிபட்டு போனான். விளையாடுபவள் தாலியை அவிழ்த்து வைத்து விட்டு போவாளா? இல்லை, இது விளையாட்டில்லை, நிஜம்தான், சத்தியம்தான். அடிவயிற்றிலிருந்து ஏமாற்றமும் கோபமும் வலியும் வேதனையும் சீறி கொண்டு பிரவேசிக்க உதடுகள் துடித்தன. கண்களை கலக்கி கொண்டு அருவியாய் கண்ணீர் பீரிட்டது. ஏன்? ஐயோ ஏன்? எதற்காக என் மேல் அவளுக்கு இத்தனை கோபம்? நான் செய்த தவறு என்ன? மனது தூள் தூளாக உடைந்து போய்விட்டது போல் முரளி அப்படியே படுக்கையில் சாய்ந்தான். தலைக்காணியில் முகத்தை அழுத்தி கொண்டு சத்தமில்லாமல் அழுதான். சில நிமிடங்களில் தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு எழுந்து கடிதத்தையும் தாலியையும் அலமாரியில் எறிந்துவிட்டு குளியலறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு முகத்தை கழுவினான். எத்தனை அடக்கியும் அடங்க மாட்டேன் என்று கண்ணீர் சரம் சரமாய் வெளிப்பட அங்கேயே குந்தி தன் ரணத்தின் வலியை தாங்க மாட்டாதவன் போல திரும்ப அழுதுவிட்டு ஒரு வழியாய் தேறி வெளியில் வந்தான். இப்போது என்ன செய்ய வேண்டும்? எதுவும் புரியாமல் பேந்த விழித்துவிட்டு தலையை கூட வாராமல் உடை உடுத்தி கடிதத்தையும் தாலிச்சரட்டையும் பையில் திணித்துக் கொண்டான். ஆயாவிடம் சொல்லிக் கொள்ளாமல் வேகமாய் வெளியேறி ஸ்கூட்டரை கிளப்பினான். சிவந்த கண்களும் பதட்டமுமாய் வந்து நின்றவனை மணிகண்டன் பதற்றத்துடன் வரவேற்றான். வாங்க மாப்பிள்ள, ரொம்ப நாளாச்சு பார்த்து. நல்லா இருக்கீங்களா? கமலி வரலையா? ஏன் எப்படியோ இருக்கீங்க? முரளி வாயால் எதுவும் பேசாமல் கடிதத்தையும் தாலியையும் நீட்ட
மணிகண்டன் ஆடி போனான். என்னங்க, என்னாச்சுங்க? நடுங்கும் குரலில் வினவி கடிதத்தை படித்தவன், அடி பாவி, நாசக்காரி பாவி என்று பெருங்குரலில் உளறினான். தலையில் ஓங்கி அடித்துக் கொண்டான். அந்த கூக்குரலை கேட்டுவிட்டு என்னமோ ஏதோ என்று ஓடி வந்த சுலோச்சனாவிடம் மணிகண்டன் கடிதத்தை எறிந்தான். மோசம் பண்ணிட்டாளே பழிகாரி! ஐயோ, என்னங்க, மோசம் போயிட்டோமே! பக்கத்து போர்ஷன்காரர்கள் காதில் விழாமல் இருக்க வேண்டி வாசல் கதவை வேகமாக சாத்திவிட்டு புடவை தலைப்பை வாயில் திணித்துக் கொண்டு அரற்றிய சுலோச்சனா சுவரில் சரிந்து உட்கார்ந்தாள். இப்போ என்ன செய்யறது மாப்ள? அவ எங்க இருக்கா? எங்க போனா தெரியுமா? இந்த மாதிரி முடிவெடுக்க அவளுக்கு எப்படி துணிவு வந்தது? குடும்ப பேரை நாசம் பண்ணத்தான் அவ பிறந்து இத்தனை வயசு வளர்ந்தாளா? என்னாச்சு? உங்களுக்குள்ள என்ன சண்டை? ஒண்ணுமே சொல்லாம விஷயம் இவ்வளவு தூரம் வரும்படி வச்சுட்டீங்களே. என்ன மாப்பிள்ள இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா ஆச்சா? அவளை கண்டுபிடிச்சு தேடி இழுத்துட்டு வர வேணாமா? எந்திரிங்க. தலையில் அடித்து மார்பில் குத்தி கொண்டு மணிகண்டன் அரற்ற குத்துக்கள் மாதிரி முரளி உட்கார்ந்திருந்தான். பின் மெதுவாக சில மாதங்களாகவே கமலி தன்னிடமிருந்து விலகி நின்றதையும் தான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் கிட்ட நெருங்கவே அவள் இடம் கொடுக்காததையும் சொன்னான். ராமன் வீட்டுக்கு போவதாக பொய் சொல்லியதை ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்டதும், தனியாய் படுத்ததை, சென்னைக்கு தன்னை கேட்காமல் மாற்றல் வாங்கி கொண்டதை, மனோகர் பழக்கத்தை கண்டிக்க சொல்லி லட்சுமி கூறியதை, இவன் கண்டித்ததும் ஒரே நாளில் அடியோடு ஆள் மாறி போனதை என்று ஒன்று விடாமல் அத்தனையும் கூறினான். இப்ப என்ன செய்யலாம்? அவ எங்கதான் போயிருப்பா? அந்த மனோகர் வீட்டுக்கா? தெரியாது என்று முரளி தலையசைத்தான். மேனேஜர் வீட்டுக்கோ இல்ல அந்த லட்சுமி வீட்டுக்கோ போய் விசாரிக்கலாமா? நான் வரல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஒருத்தரை நிமிந்து பார்க்க கூட முடியாதபடி நான் உள்ளுக்குள்ள செதறி போயிட்டேன். நீங்க வேணா போய் விசாரிச்சுட்டு வாங்க. மெதுவாக பேசின முரளி எழுந்தான். 2 எட்டு வைத்தவன் நின்றான். எங்க போய் தேடித்தான் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமில்ல. நீயும் வேணாம், உன் உறவும் வேணான்னு தாலிய கூட கழட்டிட்டு போயிட்டவள இனி எங்க போய் தேடி என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர முடியும்? வந்தாலும் என்னோட அவ திரும்ப மனம் ஒப்பி வாழ்ந்துருவான்னு என்ன நிச்சயம்? வேணாம், விட்டுருங்க. அவளை அவ போக்குக்கு விட்டுடுங்க. இது விஷயமா என்னையும் ஏதும் கேட்டு இனி வேதனைக்கு உள்ளாக்காதீங்க. என்னை தனியா விட்டுருங்க. என் வேதனை என்னோடயே இருக்கட்டும் என்று சம்பந்தம் இல்லாமல் கூறி அதற்கு மேல் ஏதும் பேச தெரியாத ஜடமாய் நின்றான். மனது மரத்திருந்தது. அழுது அழுது கண்கள் எரிந்தன. ரொம்ப அவமானமாக இருந்தது. எதுவும் செய்ய தெரியாமல் பிரமை பிடித்த மாதிரி தோன்றியது. விவரம் வெளியில் பரவி சொந்தக்காரர்களும் நண்பர்களும் படியேறி விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் எத்தனை அசிங்கம், வேதனை என்று நினைத்த போது மனதின் வலி இன்னும் அதிகரித்தது. எப்படியோ வீட்டுக்கு வந்தான். தனக்குத்தானே யோசனை பண்ணியவன் ஆயாவை அழைத்து, 8 மணி பஸ்ல நீங்க ஊருக்கு புறப்படுங்க ஆயா, நாங்களும் இன்னி ராத்திரியே அவசரமா வெளியூருக்கு போறோம் என்று வாயில் தோன்றியதை சொல்லி பணத்தை கொடுத்து உடனே ஊருக்கு அனுப்பினான். வாசக்கதவை சாத்தி கொண்டு படுக்கையில் வந்து விழுந்தான். திரும்ப திரும்ப அழுதான். ஏன், ஐயோ ஏன் என்று புலம்பினான். நான் செய்த பாவம் என்ன கடவுளே என்று அரற்றினான். தேறுவது எப்படி என்று புரியாமல் கலங்கி போவதில் அடுத்து வந்த நாட்களில் பேங்குக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே சோறு தண்ணீர் இல்லாமல் அடைந்து தனிமையில் தவித்து பறந்து அல்லாடியது நிஜம்தான். கமலி கைவிரல்களை சொடுக்கினாள். வலித்த முதுகுக்கு இதமாக பட்டையாய் தன்னை நிமிர்த்தி கொண்டு நாற்காலியில் சாய்ந்தாள். நெற்றி பொட்டோரத்தில் விண் விண் என்றது. சரியாக உறங்கி எத்தனையோ நாட்கள் ஆனதில் விழிகள் இரண்டும் எக்கச்சக்கமாய் சிவந்து எரிந்தன. பேனாவை கீழே வைத்துவிட்டு கைகளில் முகத்தை பதித்து கொண்டவளுக்கு பெரிதாய் அழ வேண்டும் போல இருந்தது. வாய்விட்டு அழுது மனதில் கனத்தை குறைத்து விட வேண்டும் போல இருந்தது. எழுந்து டாய்லெட்டுக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். பேசின் மேல் இருந்த கண்ணாடியை உற்று பார்த்தபோது அதில் தெரிந்த பிம்பம் தான்தானா என்ற சந்தேகம் கூட எழுந்தது. இளைத்து கருத்து முகம் முன்பிருந்த சோபையை இழந்து பேச்சு சிரிப்பு கலகலப்பு என்பவற்றை மறந்து, என்னாச்சு எனக்கு? திருச்சியில் இருந்தப்போ மனதுக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்த போது இருந்த பூரிப்பு கூட விரும்பி ஏற்ற இந்த வாழ்க்கையில ஏன் இல்ல? எதையோ இழந்துவிட்ட தினசில் உள்ளம் சதா உறுத்துகிறதே ஏன்? மனோகர் அவளை தனியாக விட்டுவிட்டு திருச்சிக்கு திரும்பியதிலிருந்தே கமலியினுள் ஒரு வெறுமை ஏறி உட்கார்ந்து கொண்டு விட்டது உண்மைதான். பறந்து விரிந்து ஆரம்பம் முடிவு தெரியாத காட்டில் தனியாய் மாட்டிக்கொண்டு விட்ட உணர்வு. எந்த காரியத்தையும் கவனத்துடன் ஈடுபட்டு செய்ய முடியாதபடி ஒரு பிரண்டல். முதல் சில நாட்கள் இந்த அவஸ்தையை அதிகம் பொருட்படுத்தாமல் ஒதுக்கி தள்ளியவள் மேலே நாட்கள் நகர நகர அதன் வேதனை தாழாதவளாக தனியாய் இருக்கையில் யோசித்து பார்த்தாள். முரளியை விட்டுவிட்டு வந்த குற்ற உணர்வா? சொல்லாமல் கொள்ளாமல் தாலி கட்டி 9 மாதங்கள் ஒன்றாக வாழ்ந்தவரை மதித்து 2 வார்த்தைகள் நிலைமையை விளக்காமல்
வந்துவிட்ட குறுகுறுப்பா? முரளி என் கடிதத்தை பார்த்தாரோ? அவருடைய பாதிப்பு என்ன? அண்ணா, மாமியார், மாமனார் வரை விஷயம் போயிருக்குமோ? ஆபீஸுக்கு தெரிந்திருக்குமோ? அப்புறம் ஏன் ஒருவரும் இங்கு வந்து ஏன் என்ன என்று விசாரிக்கவில்லை? அங்கு என்னதான் நடந்தது? சென்னைக்கு வந்து 1 மாதம் வரைக்கும் கூட எப்போது வேணுமானாலும் முரளி தன் பெற்றவர்களுடனோ இல்லை அண்ணனுடனோ ஆபீஸுக்கு வந்து விடலாம் என்ற நடுக்கம் கமலிக்கு இருந்தது. கிளம்பு. குடும்பமானத்தை ஒரு தரம் காத்துல பறக்க விட்டது போதும், மூட்டையை கட்டிட்டு கிளம்பு. இனிமே கிராமத்தோட கிராமமா உக்ரான அறையில அடைச்சு வச்சு செமத்தியா வேலை வாங்கினதா நீ உருப்பிடுவ. புறப்படு என்று மிரட்டி தன்னை அழைத்து செல்ல முனையலாம். அல்லது கண்ணீரும் கம்பலையுமாய் முரளி மட்டும் வந்து காலில் விழாத குறையாய் கையை பற்றி கொண்டு, என்ன காரியம் செஞ்சிட்ட கமலி? உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ண? ஏன் என் மண்டையில இப்படி பெரிய கல்லா தூக்கி போட்ட? அப்பா அம்மா ஊர் ஜனங்களுக்கு விவரம் தெரிஞ்சா எப்படி துடிச்சு போவாங்க? எவ்வளவு கேலியா பேசுவாங்க? எத்தனை அவமானம்! வேணா கமலி, வந்துருமா, திரும்ப என்கிட்ட வந்துருமா. நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு 2 பேரும் மறந்துடலாம். உன் ஆபீஸுக்கு போய் சென்னை விலாசம் விசாரிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள நான் தவிச்ச தவிப்பு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கிளம்புமா, பிளீஸ் பிளீஸ் என்று வழக்கமாக பெண் பிள்ளை போல கெஞ்சி தன்னை கிளப்ப முயற்சிக்கலாம். அல்லது தூண்டுவார் தூண்டிவிட்டு தைரியம் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் மேனேஜரிடம் புகார் செய்யலாம். என்ன கமலி, புருஷங்கிட்ட எதுவுமே தெரிவிக்காம கிளம்பிட்டீங்களாமே? அவர் வந்து வருத்தப்படுறாரு. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு குடும்பத்தை பிரிக்கிற புல்லாப்பு எனக்கு எதுக்கு? வேணாம், நான் மாத்தல ரத்து பண்ணிடுறேன். நீங்க உடனே திருச்சிக்கு திரும்புங்க. முதல் 10-15 நாட்களுக்கு உட்கார்ந்தால், எழுந்தால், படுத்தால் கமலியினுள் இதே சிந்தனைதான். கதவு திட்டப்பட்டால் சரி, முரளி வந்து விட்டார் என்று பயந்தாள். கமலி என்று அலுவலகத்தில் சக ஊழியர் குரல் கொடுத்தால், என் சொந்த வாழ்க்கையை பற்றித்தான் கேட்கப் போகிறார் நிச்சயம் என்று எரிச்சல் அடித்தாள். மேனேஜர் கூப்பிடுறாரு என்று பியூன் வந்து கூறினால், போச்சு, விவரம் தெரிஞ்சு கண்டிக்கவும் மாத்தல ரத்து செய்யவுமே அழைக்கிறார் என்று பதைத்தாள். அவள் பயந்தது எதுவுமே நடக்கவில்லை. திருச்சியிலிருந்து என்று ஒரு முனகல் இல்லை. ஆபீஸும் அவரவர் தன் வேலையை பார்த்து கொண்டு கருமமே கண்ணாக இருந்தனர். வேலைக்கு சேர்ந்திருந்த மற்ற 3 கிளார்க்குகளும் சின்ன வயதுக்காரர்கள். புது வேலையில் தங்களை நன்றாக புதித்துக் கொள்ளும் முயற்சியில் இருந்தனரை தவிரவும் கமலியின் அந்தரங்கத்தை யாரும் துருவ முனையவில்லை. வேலை முடிந்து பஸ்ஸோ ட்ரெயினோ பிடித்து பொழுதோடு வீட்டுக்கு போக வேண்டுமே, ஒழுங்காக காரியத்தை செய்து கிடைத்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற எந்திர மனோபாவம் அதிகம் சுற்றுப்புறத்தில் காணப்பட்டதும் ஒரு விதத்தில் கமலிக்கு நன்மையாகவே இருந்தது. ஆனாலும் முரளியிடமிருந்து தகவல் ஏதும் இல்லை. அலுவலகத்திலும் தொந்தரவு இல்லை. இனி நிம்மதிதான், அமைதியான வாழ்க்கைதான் என்று இல்லாமல் சதா சர்வகாலம் விவரிக்க தெரியாத வேதனை ஆளை விரட்டிய போது என்ன இது என்று திகைத்தாள். ஆசைப்பட்டது நடந்து கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக அல்லவா இருக்க வேண்டும்? அப்படி இல்லாமல் ஏன் எப்போதும் நெஞ்சு கனக்கிறது? எதிலும் ஒன்றி ஈடுபட முடியாதபடி என்னமோ பிராண்டுகிறது. 1 மாதம் போவதற்குள் கமலிக்கு காரணம் நன்றாகவே புரிந்து போனது. மனோகர் அணைப்பு இல்லாமல், அருகாமை இல்லாமல், தனித்து அனாதை போல் ஹாஸ்டலில் தங்கி வாழ்வதுதான் இந்த இருப்பு கொள்ளாமை, பரபரப்புக்கு காரணம் என்பது தெளிவாகவே புரிந்து போனது. மனோகர் ஆண்மை நிறைந்த என் மனோகர், அன்பு, கரிசனம், காதல், அனுசரணை அத்தனையும் நிறைந்த என் மனோகர். அவர் 24 மணி நேரம் கூடவே இருக்க வேண்டும் என்று மனமும் உடம்பும் எதிர்பார்க்கின்றன. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது இருப்பதால் ஏமாற்றம். அதுதான், அதுவேதான். மற்றபடி குற்ற உணர்வு, பயம், இது அது என்பதெல்லாம் உண்மை இல்லை. எனக்கு மனோகர் வேண்டும். அவர் அருகாமை வேண்டும். எப்போதும் எப்போதும். கண்ணாடிக்கு முன் நின்று எதிரில் தெரிந்த பிம்பத்தை வெறித்தபடி நின்றிருந்த கமலி நீளமாய் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டாள். குழாயை திறந்து குளிர்ந்த நீரால் விழிகளை கழுவிக்கொண்டாள். எரிந்த கண்களுக்கு நீரின் ஸ்பரிசம் இதமாக இருந்தது. கலைந்திருந்த தலை முடியை பர்சிலிருந்து சீப்பு எடுத்து மேலாக வாரினாள். கையோடு எப்போதும் இருக்கும் காம்பாக்டை எடுத்து லேசாக முகத்தில் பவுடர் பூசினாள். முன்னே அழுது வழிந்த முகம் இப்போது கொஞ்சம் மாறிவிட்டது என்று தோன்ற புடவையை சீர் செய்து கொண்டு வெளியில் வந்தாள். மேஜை முன் அமர்ந்து பாதியில் நிறுத்தியிருந்த கடிதங்களை டைப் செய்தாள். மதிய உணவு சமயத்தில் பியூன் வாங்கி வந்த பூரி மசாலாவை சாப்பிட்டு காஃபி குடித்தாள். சக ஊழியர் எவரிடமும் அரட்டை அடிக்காமல் கைவேலையை தொடர்ந்தாள். திருச்சியில் ஏற்கனவே மெயின் ஆபீஸில் வேலை பார்த்தாள் என்ற ரீதியில் மற்றவர்கள் ஒரு சீனியராகவே பாவித்து நடத்துவதும் கமலிக்கு அனுகூலமாக இருந்தது. மணி 5:30 தொட்ட நிமிடத்தில் இன்றைக்கு வேலை போதும் என்று மேஜையை பூட்டிவிட்டு பையுடன் புறப்பட்டாள். நெரிசலில் ஈடுபட்டு பஸ்ஸில் பிதுங்கி தொங்கிக் கொண்டு ஹாஸ்டலை அடைந்த போது இருட்ட துவங்கிவிட்டது. முனை பங்கில் மாடர்ன் ரொட்டி ஒன்றையும் 4 வாழைப்பழங்களையும் வாங்கி கொண்டு அறைக்கு வந்தாள்.
இந்த ஹாஸ்டலுக்கு வந்த நாளாய் சரியான சாப்பாடு இல்லை என்பதுதான். காலையில் அறைக்குள் வைத்திருந்த ஸ்டவ்வில் காஃபி தயாரித்து ரொட்டியுடன் சாப்பிடுவாள். மதியம் மனம் இருந்தால் வெளியே போய் முழு சாப்பாடு, இல்லாவிட்டால் இன்றைய தினசில் ஏதாவது டிஃபன் தான். மாலையில் காஃபி, இரவு திரும்ப ரொட்டி, பழம், பால், அவ்வளவுதான். அரைக்கதவை திறந்து கடிதம் ஏதாவது மனோகரிடமிருந்து வந்திருக்கிறதா என்று பார்த்து அது இல்லாமல் இருக்க ஆயாசத்துடன் படுக்கையில் சாய்ந்தாள். மனோகர் சென்னைக்கு வந்து 1 மாதம் ஆக போகிறது என்ற நினைப்பு முள்ளாய் குத்தியது. சென்னைக்கு வந்துவிட்ட இந்த 4 மாதங்களில் இத்தனை நாட்கள் வராமல் இருப்பது இதுதான் முதல் முறை. 10 நாள் 15 நாள் என்று இதுவரையில் 4 முறை வந்து போய்விட்டார். இந்த முறை நாட்களை கடத்துகிறார். முன்பெல்லாம் அடிக்கடி போன் செய்வார், இப்போது அதுவும் இல்லை. கடிதங்களும் இல்லை. ஏன், மனோகர் ஊரில் இல்லையா? உடம்பு கிடம்பு சரியில்லையா? மனோகர் தன் மீது கோபமாக இருப்பது கமலிக்கு தெரிந்ததுதான். ஒவ்வொரு முறை வர்றப்பவும் ஹோட்டலுக்கு போய் தங்குறது, ஹாஸ்டல் மற்ற பெண்கள் கிட்ட ஒருவித சலசலப்ப உண்டு பண்ணுது. கழுத்தை போத்திக்கிட்டு ஹோட்டல் அறைக்குள்ள நுழையும் போது அவமானமா கூட இருக்கு. அதனால இந்த முறை ஹோட்டல் அறைக்கு வரமாட்டேன் என்று கமலி கடைசியாய் அவன் வந்த போது பிடிவாதம் பிடித்ததில் மனோகருக்கு கோபம்தான். உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் கமலி என்று வாயால் சொன்னால் கூட முகம் கோபத்தை காட்டி கொடுத்து விட்டது. கமலி புரண்டு படுத்தாள். நான் கூறினதில் தவறு என்ன? இப்படி தொடர்ந்து நடந்து கொள்வதில் மதிப்பு போய்விடும் என்று கருதித்தானே சொன்னேன். நான் செய்வது நியாயமில்லை. ஆனால் நீ போன கையோடு நானும் ஆபீஸ மாத்திட்டு வந்துடுறேன், உடனடியா உன் கழுத்துல தாலி கட்டி விடுறேன்னு சத்தியம் பண்ணவரு இப்போ எதையும் செய்யாம துசுக்கென்று ஒன்றுமில்லாததுக்கு கோபித்துக் கொள்வது மட்டும் நியாயமா? தனிமையும் அதன் காரணமாய் எழுந்த அவஸ்தையும் தாங்க மாட்டாது போக கண்களில் ஊறிய நீரை அடக்க தெரியாமல் கமலி மெல்ல விசிக்க ஆரம்பித்தாள். மனோகர் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டான். நெருப்பு குச்சியை காலால் தேய்த்து அணைத்தவன் வாயை துருத்தி வளையம் வளையமாக உள்ளுக்கு இழுத்த புகையை வெளியில் விட்டான். மேஜை மேல் சாய்ந்து கொண்டு டெஸ்க் கேலண்டரை புரட்டினான். நாளை மறுநாளோடு சென்னைக்கு அவன் சென்று வந்து 1 மாதம் பூர்த்தியாக போகிறது. 28 நாட்கள். கமலி சிவந்த நிறம், பெரிய கண்கள், முகவாயில் இடது கன்னத்துக்கு பக்கமாய் பொட்டாய் ஜொலித்த மச்சம், சின்ன இடை, கவிழ்த்த கிண்ணங்களாக மார்பகங்கள். சட்டென்று மனோகரினுள் ஒரு சூடு பரவியது. அவசரமாய் சிகரெட்டை 4 தரம் இழுத்தான். அதை அணைத்துவிட்டு எழுந்து நின்றான். 2 கைகளையும் பரபரவென தேய்த்து கொண்டே ஜன்னலிடம் சென்றான். தூரத்தில் மலைக்கோட்டை தெரிந்தது. கமலியும் தானுமாய் மலையில் ஏறியதும், அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு போனதும், காவேரி கரையில் உட்கார்ந்ததும், திண்டுக்கல் சாலையில் வண்டியை புளிய மரத்தடியில் நிறுத்திவிட்டு மணிக்கணக்கில் கையை பிடித்தபடி பேசியதும், நினைப்பில் தம் தம் என்று ஆர்ப்பரிக்க அவன் தவிப்பு அதிகமானது. கமலி, அந்த அழகும் அந்த இளமையும், அவளோடு இருப்பதும் அவளை அனுபவிப்பதும் ஒரு அலாதி சுகம்தான். மனோகர் மேஜையிடம் வந்து இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்தான். நீளமாக இழுத்து புகையை நெஞ்சில் நிரப்பிக் கொண்ட போது உடலின் பரபரப்புக்கு அந்த இளம் சூடு இதமாக இருந்தது. அப்படியே மேஜை மேல் அமர்ந்தான். காலை வீசி வீசி ஆட்டியவாறு யோசனை செய்தான். கமலின் பேரில் அவனுக்கு கோபம்தான். பின்ன படாத பாடுபட்டு செலவான செலவு செய்து ஒரு வழியாய் அவளை சென்னைக்கு பெயர்த்ததே நினைத்த போது பயமில்லாமல் ஆனந்தமாய் அவளுடன் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் தானே. அந்த அழகையும் இளமையையும் 1/4 மணி 1/2 மணி ரசிப்பது போதவில்லை. திருட்டுத்தனமாக இங்கு சந்திப்பது திருப்தியாக இல்லை என்ற ஏக்கம் மனதை ஆக்கிரமித்ததால் தானே சென்னை மாற்றலை ஏற்கும்படி அவளை தூண்டினான். கமலி மீது அவனுக்கு கொள்ளை ஆசைதான். கூடவே இருக்க சொன்னால் இருந்து விடுவான் தான். ஆனாலும் நடைமுறையில் அது சாத்தியமில்லையே. பத்மா, குழந்தைகள், கம்பெனி, பணம் என்ற அத்தனையும் ஒரேடியாக உதறிவிட்டு சென்னைக்கு போவது சுலபமில்லையே. கமலியை அங்கு குடிபோக செய்து விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை அங்கு மாற்றிக்கொண்டு விடலாம். சில வருடங்கள் கழித்து சென்னை கிளையில் அதிக வருமானம் வருகிறது, நான் அங்கு இருந்து கொண்டு இங்கு வந்து போய்கொண்டிருக்கிறேன், குழந்தைகளின் படிப்பு, நிலம், நீச்சை பார்த்து கொண்டு நீ இங்கு சொந்தக்காரர்களின் அருகாமையிலே இரு என்று நைசாக பத்மாவிடம் சொல்லி இங்கொரு கால் அங்கொரு காலாக ஆயுசு பூராவும் 2 குடுத்தனக்காரனாக இருந்து விடலாம் என்பதுதான் மனோகரின் திட்டம். பத்மாவை நிச்சயம் விட முடியாது. சொத்து, கம்பெனி, நிலம், வீடு எல்லாம் அவள் மூலமாய் வந்தவை என்பதால் இன்றைக்கும் எல்லா சமாச்சாரங்களும் அவள் பெயரில் தான் இருக்கின்றன. இதை தவிர குழந்தைகளும் ஒரு முக்கிய காரணம். பத்மாவை பிடிக்காமல் போய்விட்டதற்காக பெத்த குழந்தைகளை ஒதுக்கிவிட முடியுமா? மனோகருக்கு என்றைக்குமே பெண்கள் சபலம் உண்டு. வேலைக்கு என்று வெளியூர் போகும் நாட்களில் பெண் சுகத்தை தேடி போவது வழக்கம். ஆனால் இத்தனை வருடங்களாய் உள்ளூரில் வாலாட்டாமல் இருந்தவனை தன் அழகால், இளமையால் கவர்ந்த பெருமை கமலியை சாரும். கமலியை பார்த்த கணத்தில் மனோகர் என்ன அழகு இது என்று ஏங்கித்தான் போனான்.
பழக பழக அவளுடைய கனவுகள், பண ஆசை, புருஷனிடம் லைப்பு இல்லாமை எல்லாம் புரிய புரிய, சரி நமக்காகவே கடவுள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கும்போது இதை உபயோகிக்காமல் இருப்பது மடத்தனம் என்று தோன்ற கமலியை ஆர்வத்துடன் நெருங்கினான். நெருக்கம் அதிகமான பிறகு அவள் பால் வாஸ்தவத்திலேயே அலாதி கவர்ச்சி, பிடிப்பு உண்டாக மனது சதா கமலி கமலி என்றது. அவளுடைய இளமையும் அழகும், தன்னை முழுதாய் அர்ப்பணிக்க தயாராக இருந்த குணமும் அவனை தேன் குடித்த நரியாக்கின. யோசித்து செயலாற்றினான். சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் கூறி சீக்கிரமே அவளை முழுதாக அனுபவித்தான். முரளியை பிரிய கமலி ரெடி என்று புரிந்ததும் அதை செய்ய ஊக்குவித்தான். எல்லாம் திட்டப்படி நடந்துவிட இனி எனக்கு நிகர் யார் என்று அவன் இருமாத்து போன போது சற்றும் எதிர்பாராமல் மண்டையில் பலமாய் 2 விஷயங்கள் தட்டின. முதல் தட்டல் சின்னது, தாங்கிக் கொள்வது சுலபம். இரண்டாவது மகா பெரிது. முதலாவது, கமலி ஹோட்டலுக்கு வர மறுத்தது. சும்மா சும்மா கண்ட ரூமுக்கு வந்து போறது அசிங்கமா இருக்கு மனு. இனிமே நான் ஹோட்டல்களுக்கு வரமாட்டேன். சுருக்க என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி கொடுத்துன வைங்க என்று மறுத்ததில் ஏமாற்றம், கூடவே கோபம். உன்னை வற்புறுத்த மாட்டேன் என்று பெருந்தன்மையாய் சொல்லிவிட்டு வந்தாலும் அடிமனதில் ஏக சூன்யம். 200 மைல் போனதற்கு அரை நாள் கூட அவளை அனுபவிக்காததில் ஏமாற்றம்தான். அடுத்த தாக்குதல் மறுநாளே செமத்தியாய் மார்பில் நெற்றி பொட்டில் விழுந்து ஆளை கதிகலங்க வைத்தது. ஊரிலிருந்து வந்து நிதானமாய் தூங்கி எழுந்து அசதியுடன் கூடத்துக்கு வந்து உட்கார்ந்தால் எதிரில் மூர்த்தி, ரத்தினம், பத்மாவின் அண்ணன், தம்பி, வேலை இருந்தால் ஒழிய சேர்ந்து திருச்சிக்கு அவர்கள் வருவது அபூர்வம். என்ன கால வேளையில 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க? வியப்புடன் மனோகர் கேட்டதற்கு பதில் இல்லை. ஓரமாய் பத்மா சற்றே சிவந்த கண்களுடன். சுற்றி வளைக்காமல் மூர்த்தி பேச்சை ஆரம்பித்தான். மெட்ராஸ் போயிருந்தீங்க போல இருக்கு. ஆமா, வேலை இருந்துச்சு. அடிக்கடி மெட்ராஸ்ல வேலை வராப்புல இருக்கு. குரலில் காட்டம் கலந்திருக்கிற மாதிரி தோன்ற மனோகர் நிமிர்ந்து பார்த்தான். கேக்குறது காதுல விழலையா? விழுது. என்ன சொல்லணும்? அடிக்கடி மெட்ராஸ்க்கு போறீங்க போல. ஆமா, வேலை இருக்கு, போறேன். அப்படி என்ன 3 மாசமா அடிக்கடி வேலை? இனி தழைவது அனாவசியம் என்று மனோகர் எகிரினான். என்ன என்னைக்கும் இல்லாம அண்ணனும் தம்பியுமா கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? ஏன் கேட்க கூடாதா? நீங்க படிச்சவர், அதனால கம்பெனியை நடத்துற பொறுப்பை விட்டுருக்கிறோம். விவசாயத்தை கவனிச்சுக்கிட்டாலும் நாங்களும் கம்பெனில பார்ட்னர்கள் தானே. நல்லா நடக்குதான்னு கேட்க உரிமை இல்லையா? தாராளமா கேளுங்க. புது ஏஜென்சி விஷயமா தான் அலையறேன். ரத்தினம் கண்களை இடுக்கி கொண்டான். புது ஏஜென்சியா இல்ல புது கிராக்கியா? மனோகர் அவனை வெறித்தான். பதில் சொல்லாமல் பார்வையை தழைத்தான். நாங்க எதையும் மறைக்க விரும்பல, புட்டு புட்டு சொல்லிடுறோம். கவனமா கேட்டுக்கங்க. உங்க பலவீனம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுதான். அங்க இங்க போறப்ப எல்லாத்தையும் ஒரு கை பாக்குறவர்னு தெரிஞ்சதுதான். அட, ஆம்பளைக்கு இது கூட இருக்காதா? மத்தபடி தங்கச்சி பசங்களை நல்லா வச்சிருக்கிறான், வியாபாரத்தை ஜோரா கவனிச்சுக்கிறான்னு நாங்களும் விட்டுட்டோம். இப்ப கொஞ்ச நாளா காதுல வந்து விழற சமாச்சாரம் அத்தனை நல்லா இல்ல. யாரோ கமலியாமே. யார் அது? அதுவும் கூட வெளிப்படையா உள்ளூர்ல சுத்துறதா செய்தி வந்துச்சு. தம்பி கூட ஒரு 2 முறை உங்களை 2 பேரையும் சேர்த்து பார்த்திருக்கானா. சரிடா, விட்டு பிடிப்போன்னு கம்முன்னு இருந்தோம். இப்ப மெட்ராஸுக்கு அதை இட்டுக்கிட்டு போய் தனியா குடுத்தனும் வச்சுக்கிட்டதா கண்டவங்க சொல்லிட்டு திரியறாங்க. இனிமே பேசாம இருக்க கூடாதுன்னு முடிவு கட்டிட்டோம். வெட்டு 1 துண்டு 2ஆவே சொல்லிடுறேன். எங்க பத்மா கண்ல தண்ணி வரக்கூடாது. அது சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் மனசு உழைஞ்சதுனாலும் கூட நாங்க தயவுதாட்சிணியம் பார்க்க மாட்டோம். கம்பெனி, வீடு, சொத்து எல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்சது. அத்தனையும் இன்னைக்கும் தங்கச்சி பேர்ல தான் இருக்கு. பதவி, பணம்னு உங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கிக்கிட்டு நடு ரோட்ல விட்டுட எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இது மட்டும் இல்ல, வேற எவளோடையும் வாழ முடியாதபடி கை காலை உழைச்சி குப்பையா கூட நாங்க போட தயங்க மாட்டோம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுவே நம்மளோட முதல் கடைசி பேச்சாவும் இது விஷயமா இருக்கட்டும். என்ன? தெளிவாய் அழுத்தமாய் மூர்த்தி பேசி நிறுத்த மனோகர் கதிகலங்கி போனான். மச்சான்கள் இருவரும் சரியான காட்டான்கள், அவனுக்கு தெரியும். உழைத்து உழைத்து உரமேறிய கை, உடம்பு, மனம் கொண்டவர்கள். இவர்கள் தப்பு என்றால் அது தப்புதான். யாரும் கிராமத்தில் இவர்கள் முன் நின்று நாக்கு பல்லில் பட வாய் திறந்து பேசியதாக சரித்திரம் இல்லை. இவர்களுக்கு கமலி விபரம் எப்படி தெரிந்தது? யார் கூறினார்கள்? அத்தனையும் கச்சிதமாய் கூறுகிறார்களே. பொய் என்று மறுப்பதை விட மௌனமாய் இருப்பது உசிதம் என்று மனோகர் பேசாமல் இருந்தான். என்ன பதில காணோம்? நீங்க மறுப்பு சொல்லணும்னோ திருந்துட்டேன்னு சொல்லணும்னோ நாங்க எதிர்பார்க்கல. சொன்னதை மனசுல வாங்கிக்கிட்டீங்கல்ல, அது போதும். வா தம்பி, புறப்படுவோம். எதிர்பாராமல் வந்து புயலடித்தா மாதிரி தேவையானதை பேசிவிட்டு அவர்கள் புறப்பட்டு போக தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்து தன் அறைக்கு செல்ல மனோகருக்கு 1/2 மணி பிடித்தது. உடம்பெல்லாம் வியர்வை, நெஞ்சில் மரங்கொத்தியின் கொத்தல்.
நாள் பூராவும் உடம்பு சரியில்லை என்ற சாக்கில் அறைக்குள்ளேயே கிடந்தவன் இப்போதைக்கு சென்னைக்கோ வேறு எங்குமோ நகரக்கூடாது. பத்மாவிடம் அன்பாய் இருந்து அவள் சகோதரர்களின் நம்பிக்கைக்கு மீண்டும் பாத்திரமாவதுதான் எல்லாவற்றுக்கும் நல்லது என்ற தீர்மானத்துக்கு வந்ததின் விளைவுதான் 4 வாரங்களாய் கமலியை சென்று பார்க்காதது, அவளோடு கடிதம், போன் மூலமாக கூட தொடர்பு கொள்ளாமல் இருப்பது. சிகரெட் நுனி விரலை சுர அதை கீழே போட்டுவிட்டு மனோகர் கையை உதறிக்கொண்டான். கமலியின் நினைப்பு உடம்பையும் மனதையும் ஒரேடியாய் முறுக்க 1 மாதமாய் சமர்த்தாய் இருந்து எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்கி கொண்டு விட்ட தைரியத்தில் யாருக்கும் சந்தேகம் வராத தினசில் அவளை எப்படி சென்று சந்திக்கலாம் என்று யோசனை செய்ய தொடங்கினான். கமலி, உங்களுக்கு போன். குனிந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்றை தயாரித்துக் கொண்டிருந்த கமலி வேகமாக எழுந்து சென்று ரிசீவரை எடுத்து ஹலோ என்றாள். நான் தான் டார்லிங். பல நாட்களுக்கு பிறகு மனோகரின் குரல் காதில் விழுந்ததும் மனது ஹா ஹா என்று பறந்தது. உள்ளுக்குள் என்னமோ கிளுகிழுத்தது. கண்கள் லேசாக பூத்தன. என்ன கமலி, யாருன்னு புரியலையா? கமலி ஓரப்பார்வையாய் அக்கவுண்டன்ட்டை பார்த்தாள். அவருக்கு கேளாதபடி கிசுகிசுப்பாய் பேசினாள். உங்க குரல் எனக்கு புரியலன்னா என்னையே எனக்கு மறந்து போச்சுன்னு அர்த்தம். ஏன் ரொம்ப நாளா போனே பண்ணல மனோ? தினம் தினம் உங்க போனை எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டேன். லெட்டர் கூட போடலையே. ஏங்க இனிமேல அவ்வளவு கோவமா? கோவம்னா ஓடி வந்திருப்பேனா? மெட்ராஸ்ல இருந்தா பேசுறீங்க? ஆமா, ஸ்வாகத் ஹோட்டல்ல இருந்து பேசுறேன். ரூம் நம்பர் 108. நீ உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஒரு டாக்ஸி எடுத்துட்டு நேரம் இங்க வந்துரு. நான் காத்திருக்கிறேன். கமலி மென்று விழுங்கினாள். உடனே கண்டிப்பாய் புறப்பட இயலாது. ஸ்டேட்மெண்ட் இன்றைய தபாலை பிடிக்க வேண்டும் என்று முதல் நாளே மேனேஜர் சொல்லி இருக்கிறார். இப்போது அவரிடம் போய் எனக்கு அவசர வேலை இருக்கிறது, வேறு யாரையாவது தயாரிக்க சொல்லுங்கள் என்றால் வானலியில் போட்ட சோளமாய் பொரிந்து தள்ளுவார். சம்பளத்தையும் வேறு யார்கிட்டையாவது கொடுத்துட்டுமா என்பார். வேலை தெரிஞ்ச நீங்களே இப்படி நழுவுனா உங்களை பார்த்து மத்தவங்களும் கத்துக்கிட மாட்டாங்களா என்பார். முசுடு மேனேஜரிடம் எதற்கு வீணாய் வாங்கி கட்டி கொள்ள வேண்டும்? கமலியின் மௌனத்தை தவறாக புரிந்து கொண்ட மனோகர் அவசரமாய் பேசினான். பதில் பேசாம இருந்தா வர இஷ்டம் இல்லையா? அப்படி இல்ல மனோ, இங்க நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அதான். நிலைமை சரியில்லையா இல்ல ஹோட்டலுக்கு வர மனசு இல்லையா? என் தவிர்ப்பு புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி மெத்தனமா நீ இருக்க மாட்ட கமலி. உன்னை பார்க்கணும், உன்னோட இருக்கணும்னு எல்லா கட்டுப்பாட்டையும் மீறி ரொம்ப சிரமத்தோட நான் வந்திருக்கிறத உணர்ந்திருந்தா இப்படி சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். எல்லாம் என் போராத காலம். எதுக்கு வீணா சலிச்சுக்கிறீங்க? எனக்கு மட்டும் ஏக்கம் ஆர்வம் இல்லையா? பாதி வேலையில இருக்கிறேன். எவ்வளவு சுருக்கம் முடிச்சுட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். இன்னும் 1 மணி நேரத்திலயாவது கிளம்பிடுவியா? கஷ்டம். மனோகருக்கு சுர்ரென்று கோபம் மூக்குக்கு மேல் ஏறி உட்கார்ந்தது. எப்ப வேணா வா, மனுஷ அவஸ்தை புரிஞ்சாதானே? ஓடி ஓடி வரேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். மேற்கொண்டு எதுவும் பேசாமல் தொடர்பை மனோகர் துண்டித்து விட கமலி அங்கேயே நின்று திரும்ப அவனை அழைத்து சமாதானம் செய்யலாமா என்று யோசித்தாள். போன முறை வந்தபோது ஹோட்டலுக்கு வர மறுத்ததைப் போலவே இந்த தடவையும் அதனாலேயே தயங்குவதாக நினைப்பது தவறு. நிஜமாகவே வேலை இருப்பதுதான் உடனே வர இயலாததுக்கு காரணம் என்று சொல்லலாமா என்று நினைத்து போன் மேல் கை வைக்க, என்ன இன்னுமா பேசி முடிக்கல என்று லேசான எரிச்சலுடன் அக்கவுண்டன்ட் தலை தூக்கி அவளை ஒரு வினாடி நோக்க கமலி எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இருக்கையை பார்க்க நடந்தாள். வேலையில் கவனத்தை முழுமையாக செலுத்த முடியாதபடி மனோகர் நெஞ்சை அழுத்தமாக அடைத்துக் கொண்டான். 40 நாட்கள் கழித்து வந்திருப்பவரை உடனே சந்திக்க முடியாமல் என்ன வேலை, என்ன ஸ்டேட்மெண்ட். ஈடுபாட்டுடன் காரியத்தை கவனிக்க முடியாததாலோ என்னமோ ஸ்டேட்மெண்டில் தவறுகள் அதிகம் இருக்க மேனேஜரிடம் வழக்கத்துக்கு மாறாக கமலி அன்று நிறைய திட்டு வாங்கினாள். மதிய உணவுக்கு கூட போகாமல் கை காரியத்தை முடித்துவிட்டு 3 மணி சுமாருக்கு மேனேஜரின் அறைக்கு சென்று வீட்டுக்கு போக கமலி அனுமதி கேட்டபோது அதற்காக ஒரு பாட்டம் அவர் கத்தினார். ஸ்டேட்மெண்ட் தயாரிச்சதோட வேலை முடிஞ்சிருச்சா? டைப் அடிக்கிறது யாரு? பொறுப்பு இல்லாம நளினி அடிப்பா. எனக்கு அவசர வேலை இருக்குன்னு அடம்பிடிச்சா என்ன அர்த்தம்? நீங்க செய்யறது நல்லா இல்ல கமலி. ஹெட் ஆபீஸுக்கு நான் புகார் செய்ய போறேன். ஆமா. அவர் கத்தினாலும் சரி, புகார் செய்தாலும் சரி என்று பிடிவாதமாய் நின்று பெர்மிஷன் பெற்று டாக்ஸி பிடித்து ஹோட்டலுக்கு வந்து மனோகரின் அறைக்கதவை அவள் தட்டும்போது மணி 4 அடிக்க 10 நிமிடம் என்றது. கதவை திறந்த மனோகரின் முகம் லேசாக உப்பி பளபளத்தது. கண்களில் சிகப்பு. அறையை சிகரெட் புகை வேகமாய் சூழ்ந்திருந்தது. கம்மென்று விஸ்கியின் மனம். மனோகரின் குடிக்கும் பழக்கம் கமலிக்கு தெரிந்ததுதான். சந்தோஷம் அதிகமானால் 1-2 பெக் தள்ளும் ரகம்தான். ஆனால் இப்படி மதிய வேளையில் கதவை தாழ் போட்டுக்கொண்டு தனியாக குளிப்பது புதுசு, ரொம்ப புதுசு. இத்தனை நாட்களாக மனோகர் கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தது. வந்ததும் இதமாக 2 வார்த்தை போனில் பேசாதது
மேனேஜர் கத்தியது. மதிய உணவு கூட உட்கொள்ளாமல் அவதி அவதியென்று ஓடி வந்தது. மனோகர் பகலிலேயே குளித்திருந்தது எல்லாம் ஒன்றாக உள்ளே சேர்ந்து சின்னதாக எரிச்சலை கிளப்பிவிட நுழையாமல் கமலி கேட்டாள், என்ன மனோ, பகல்லே குடிச்சிருக்கிறீங்க? மனோகர் அலட்சியமாக சிரித்தான். ஏன் குடிக்க கூடாதா? ஆமான்னு சொன்னா என்ன பண்றதா உத்தேசம்? உள்ள வராம போயிடுவியா? கமலி உள்ளே வந்தாள். கைப்பையை மேஜை மேல் வைத்துவிட்டு ஜன்னல் திரைச்சீலையை ஒதுக்கினாள். ஃபேனை வேகமாக சுழல விட்டாள். மனோகரின் எதிரில் வந்து நின்று கொண்டாள். என்னாச்சு மனோ, உங்களுக்கு பேச்செல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இப்படி காட்டமா பேச என் மனோகருக்கு தெரியாதே. மனோகர் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு படுக்கையில் உட்கார்ந்தான். அதே கேள்வியைத்தான் நானும் கேட்க விரும்புறேன். உனக்கு என்னாச்சு? நாள் பூரா இப்படி என்ன காக்க வச்சுட்டு நிதானமா வர்றியே, என் கமலிக்கு இப்படி நடந்துக்க தெரியாதே. வேணும்னு காக்க வைக்கல மனோ, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? தவிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், வேலை இருந்துச்சு, நான் என்ன செய்யட்டும்? பொய் சொல்லாத கமலி, உனக்கு ஹோட்டலுக்கு வர இஷ்டம் இல்ல, அதான உண்மையான காரணம்? இல்ல மனோ, மெய்யாதான் சொல்றேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தயாரிக்க வேண்டி இருந்துச்சு. கிட்ட வந்து ஆதூரத்துடன் பேசி தோளை பற்றியவளின் கையை மனோகர் ஆத்திரத்துடன் தட்டி விட்டான். கோயம்புத்தூர் போவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து இரவோடு இரவாக பஸ்ஸில் பயணித்து தூக்கம் இல்லாமல் சென்னைக்கு வந்து அன்று இரவே மீண்டும் ஊர் திரும்ப வேண்டிய அவசியத்தால் கமலியை உடனே வர சொல்லி போன் செய்தும் அவள் வராத ஏமாற்றத்தில் வேறு எதற்காகவும் வெளியிலே போக முடியாத சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்று புரியாமல் பையனை அழைத்து சோடாவும் விஸ்கி பாட்டிலும் வாங்கி வர சொல்லி வெறும் வயிற்றில் 3-4 கிளாஸ் குடித்து விட்டதன் விளைவில் மனோகர் நிதானமாக சிந்திக்கும் நினைவை இழந்து சுய பச்சாதாப உணர்வு மேலோங்க இருந்தான். இழுத்த இழுப்புக்கு நான் இத்தனை நாளா வந்து வந்து உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சு, அதான விஷயம். கண்களை இறுக்கிக் கொண்டு கோபம் முகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் தாண்டவமாட அவன் பேசியது எரிச்சலை உண்டாக்க கமலி நகர்ந்து படுக்கையின் அந்த பக்கமாய் சென்று அமர்ந்தாள். கிட்ட வருவாள். சாரி மனோ என்பாள். மடியில் படுத்து, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியல மனோ, அடிக்கடி வாங்க என்று கெஞ்சுவாள் என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக விட்டேத்தியாய் கமலி அந்த பக்கம் தள்ளி உட்கார்ந்ததும் மனோகருக்குள் கோபம் துருதுருத்தது. என்கிட்ட வந்து உட்கார உனக்கு கூட பிடிக்கலையா? நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? தேடி தேடி வராதால மட்டமா நினைச்சிட்டியா? கண்களை விரித்து குரலை எழுப்பி மனோகர் பேச குடிவெறியில் பேசுபவரிடம் எதுவும் விவாதிக்க மனம் இல்லாமல் கமலி தலையை குனிந்து கொண்டாள். என்ன செஞ்சுட்டேன்? சொல்லிட்டேன் என்ன இந்த குதி குதிக்கிறாரு? என் நிலைமை புரியாம திமிரு திமிருன்னு அனாவசியமா குற்றஞ்சாட்டுறது ஏன்? திடுமென்று நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது. தலை மாபாரமாய் கனத்தது. கண்கள் நீரை கொட்டுவேன் என்று அடம் பண்ணின. மனோகர் அவசரமாய் அவளிடம் எழுந்து வந்து தோளை அழுந்த பற்றினான். நாம என்ன அலட்சியம் பண்ணாலும் இவன் நம்மளை விட்டு எங்க போக போறாங்கிற அலட்சியம் தானே உனக்கு? உன் உடம்பு மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை, அதான விஷயம். கமலிக்கு அவனை நிமிர்ந்து பார்க்க பிடிக்கவில்லை. கையை எடுங்க மனோ என்றாள் அதட்டலாய். என்னது கையை எடுங்கவா? அங்க பொண்டாட்டியும் மச்சான்களும் வெட்டி போட்டுடுறேன்னு பயமுறுத்துனதையும் மீறிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன். இல்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். கத்தலாய் பேசி உள்ளங்கையால் ஓங்கி நெற்றியில் மனோகர் அடித்து கொள்ள தன் பங்குக்கு கமலி வெடித்தாள். வெட்டி போடுவேன்னு சொன்னாங்களா? யாரு? உங்க சம்சாரமா? அவங்கதான் அப்படி சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால நீயும் ஆச்சு உன் உரமும் ஆச்சுன்னு வந்திருந்தீங்கன்னா அது ஆம்பளைக்கு அடையாளம். உனக்கு என்ன, எது வேணாலும் பேசுவ. பத்மாவை விட்டு வந்தா இங்க 1000 கணக்குல உனக்கு கொட்டி அழறனே, அதுக்கெல்லாம் ஏது பணம்? நீ சம்பாரிச்சு கொடுப்பியா? இல்ல உன் அப்ப சொத்து வச்சுட்டு போயிருக்கானா? சொல்லு. சம்பந்தம் இல்லாமல் குடிவரியில் எதையோ மனோகர் பேச கமலி 2 அடி முன்னால் வந்து அவன் கையை பற்றினாள். என்ன சொன்னீங்க? பத்மாவை விட்டுட்டா பணம் யாரு கொடுப்பாங்கன்னா? அத்தனையும் விட்டுட்டு வந்துடுறேன், எனக்கு நீ ஒருத்தி போதுன்னு சொல்லித்தானே என்னை இங்க வரவழைச்சிங்க மனோ. ஆமா சொன்னேன், ஆனா இப்போ ஹோட்டலுக்கு வந்து என்னோட அன்பா இருக்கிறது கூட நீ பிரியப்படாததை உணர்ந்தப்புறம் ஏன்டா அப்படி சொன்னோன்னு தான் இருக்கு. நான் பிரியப்படல நான் சொன்னேன். கழுத்துல ஒரு தாலியை கட்டி பொண்டாட்டி ஸ்தானத்தை கொடுத்துருங்க, அப்புறம் நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு நிமிர்ந்து பார்த்துட்டு வரேன்னு தானே சொன்னேன். பணிந்து போகாமல் மேலே மேலே தன்னிச்சையாக கமலி விவாதிக்க என்ன பேசுகிறோம் ஏது கூறுகிறோம் என்ற நிலையில் இல்லாத மனோகர் கேலியாய் கை கொட்டி சிரித்தான். அப்புறம் நையாண்டி குரலில் கேட்டான், தாலியா? உனக்கு நான் கட்டணுமா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு ஏன் நான் தாலி கட்டணும்? என்னை விட பணக்காரனா அழகானவனா ஒருத்தன் கிடைச்சா ஒரு தரம் உருவி போட்டுட்டு வந்த மாதிரி இதையும் நீ விட்டெறிஞ்சிட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? தாலியா? தாலி கட்டாட்டி ஹோட்டலுக்கு வரமாட்டாளாம், பெரிய பத்தி நீவ. கைகளை கொட்டி கொண்டு பண்பில்லாமல் பேசி மனோகர் திரும்ப சிரிக்க
கமலி இரண்டாக வெடித்து போனாள். சுக்கு சுக்காக உள்ளுக்குள் உடைந்து போனாள். சி, இவனும் ஒரு மனுஷனா? ஆனா இவனை நம்பியா நான் ஓடி வந்த? அடிவயிற்றில் பொங்கிய ஜுவாலை நெஞ்சு வாய் வழியாக வெளிப்பட தூ என்று மனோகர் மேல் காரி உமிழ்ந்தவள் பெரிதாக பிரவகிக்கும் கண்ணீரை துடைக்காமல் திரும்பி கதவை திறந்து கொண்டு ஒரே ஓட்டமாக வெளியில் ஓடினாள். நன்றாக இருட்டி விட்டது. விளக்கை ஏற்றாமல் கட்டிலில் சாய்ந்து இருளை வெறித்து கொண்டிருந்தாள் கமலி. 2-3 மணி நேரங்களாக ஓயாமல் அழுவதில் கண்கள் இரண்டும் கோவை பழங்களாக துருத்தி கொண்டு நின்றன. படுக்க முடியாமல் மூக்கு அடைத்தது. தலை பாரமாக கனத்தது. எழுந்து உட்கார்ந்து தலைப்பில் மூக்கை அழுத்தி சிந்தினாள். அப்படியே முழங்காலில் முகத்தை பதித்துக் கொண்டு மீண்டும் மெதுவாக விசித்தாள். என்ன வார்த்தை சொல்லிட்டாரு? எத்தனை அசிங்கமா அருவருப்பா பேசிட்டாரு. ஒருத்தர் குடிச்சிட்டு பேசும்போதுதான் அடிமனசுல புதைந்து கிடக்கிற உண்மைகள் வெளிப்படும் வாங்களே. அப்படின்னா மெய்யாகவே மனோகர் என்னை பத்தி அப்படி ஒரு அபிப்பிராயம் தான் கொண்டிருக்கிறாரா? என்ன சொன்னாரு? தாலி என்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு தரம் அதை உருவி போட்டுட்டு வந்தா மாதிரியே என்னை விட பணக்காரன் அழகன் இன்னொருத்தன் கிடைச்சா நான் கட்டினதையும் அவிழ்த்து அறிய மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்னு தானே? ஐயோ கடவுளே, என்ன பார்த்து அப்படி சொல்லலாமா? நான் அத்தனை கேவலமானவளா? சட்டை மாத்திர தினசுல நிமிஷத்துக்கு ஒரு புருஷனை அனுபவிக்கிறவளா? என்ன வார்த்தை சொல்லிட்டாரு? மனோகர் நிஜமாகவே தான் அப்படி நினைக்கிறாரா? இல்லை குடிவெறியில் ஏடாகுலமாக பேசிவிட்டாரா? குடிவெறி என்றால் உடனே என்னை தொடர்ந்து வந்திருக்கலாமே. சாரி கமலி, போதையில ஏதோ உளறிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காத. சத்தியமா நான் அப்படி உன்னை பத்தி நினைக்கல என்று கையை பிடித்து சமாதானம் செய்திருக்கலாமே. வருவாரா? குடிமயக்கம் தெளிந்ததும் வருவாரா? 1 மணி நேரத்தில் 2 மணி நேரங்களில் ஓட்டமாய் ஓடி வந்து சாரி சாரி என்று உருகிவிட மாட்டாரா? வருவாரா? இல்லை. மனோகர் வரவும் இல்லை, உருகவும் இல்லை. படுக்கையில் உட்கார்ந்து மனோகர் ஏன் வரவில்லை என்று தவித்து பறந்த நிமிடத்தில் அவர் குடிவெறியில் பேசியிருந்தால் தானே வந்து மன்னிப்பு கோர, வாஸ்தவத்திலே அப்படி உணர்ந்து கூறியிருந்தால் என்ற கேள்வியும் கூடவே நெஞ்சை பிராண்ட கமலியின் அழுகை அதிகமானது. இருப்பு கொள்ளாமல் புரண்டு படுத்தாள், உட்கார்ந்தாள், எழுந்து நடந்தாள், அழுதாள், தேற்றி கொண்டாள். எதையும் உருப்படியாக யோசித்து செய்ய தெரியாதபடி மரத்து போனாள். மணி 8 தொழுகையில் குடிவெறியில் பேசிவிட்டதற்காக மனோகர் என்னை சந்திக்க வெட்கப்பண்டு கொண்டிருக்கலாம். அதனால் நாமே அவரோடு தொடர்பு கொண்டு போனால் போகிறது, விட்டு தள்ளுங்கள் என்று சொல்வதில் என்ன தவறு என்ற சமாதானம் புதிதாய் உள்ளுக்குள் மின்ன கமலி குளியலறைக்கு சென்று முகம் கழுவி வந்தாள். தலைவாரி பொட்டிட்டு புடவை கொசுவத்தை சீர் செய்து கைப்பையுடன் அறையை பூட்டிக் கொண்டு வெளியே போனாள். கண்ணில் தென்பட்ட கடையொன்றில் நுழைந்து புஸ்தகத்தை புரட்டி மனோகர் தங்கியிருந்த ஹோட்டலின் நம்பரை பார்த்து சுழற்றினாள். 108ஆம் நம்பர் அறையில் குழந்தை ஒன்று போனை எடுத்து ஹலோ என்றது. தொடர்ந்து ஒரு கனமான ஆண் குரல் யார் வேணும் என்று வினவியது. தப்பாக கனெக்ஷன் கொடுத்து விட்டார்கள் போலிருக்கிறது என்ற எண்ணத்தில் கமலி ரிசப்ஷனுக்கு தொடர்பு கொடுக்க சொல்லி மனோகர் தங்கி இருக்கும் அறையின் நம்பரை கேட்டாள். மிஸ்டர் மனோகர் திருச்சியிலிருந்து வந்தவரா? அவர் ரூமை காலி பண்ணி 2 மணி நேரம் ஆச்சே. ரிசீவரை வைத்தவள் சுவரில் சாய்ந்தபடி நின்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முயன்றாள். இருதயம் திடுக் திடுக்கென்று காதுக்குள் அறைந்தது. வண்டு ஒன்று பின்மண்டையில் வலிக்க வலிக்க குடைந்தது. மார்பில் ஏகத்துக்கு பறவைகள் ஒரே சமயத்தில் இறக்கைகளை விரித்து படபடத்தன. மனோகர் திருச்சிக்கு போய்விட்டார். என்னை அனாதையாக இங்கு விட்டுவிட்டு என் மனதை காலால் ஓங்கி மிதித்துவிட்டு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தன் குடும்பத்தாரிடம் ஒட்டிக்கொள்ள சென்று விட்டார். ஆக குடிவெறியில் கோபத்தில் கூறிய வார்த்தைகள் அல்ல அவை. அவர் மனசுள் இந்த எண்ணம் ஊறி போயிருப்பதால் தான் வார்த்தைகள் இத்தனை அசிங்கமாக வெளியில் வந்து விழுந்திருக்க வேண்டும். மெதுவாக நடந்து அறைக்குள் வந்தாள். கதவை திறந்து உட்பக்கம் தாளிட்டு விளக்கை ஏற்றாமல் படுக்கையில் விழுந்தாள். பொய், அத்தனையும் பொய். அன்பு, காதல், கரிசனம், பரிவு அத்தனையும் வேஷம். என் உடம்புதான் அவருக்கு பிரதானம். மனது பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. நீ சென்னைக்கு போ, நான் பின்னாடியே வியாபாரத்தை மாத்திக்கிட்டு வந்துடுறேன். நாம புருஷனும் மனைவியுமா ஆயுசுக்கும் வாழலாம் என்று பேசியதெல்லாம் என்னை ஏமாற்றத்தான். பத்மா, குழந்தைகள், ஊரார் யாரும் எனக்கு முக்கியமில்லை. நீ வேண்டும், உன் அருகாமை வேண்டும் என்றதெல்லாம் பச்சை பொய். பத்மாவின் பணம் வேண்டும், என் இளமை வேண்டும். மற்றபடி தான் நன்றாக வசதியாக இருந்து கொண்டு தனக்கு வேண்டியதை எல்லாம் அடாவடி செய்தாவது அனுபவிக்க வேண்டும். இதுதான் மனோகரின் குணமா? ஆசையா? திட்டமா? இந்த வேஷம், பொய் பேச்சு எதையும் புரிந்து கொள்ளாமல் நான் ஆடாகினேனா? ஹோட்டல் அறைக்கு வரமாட்டேன், கட்டினால்தான் வருவேன் என்றது அவருக்கு ஆத்திரத்தை கிளப்பி விட்டு விட்டதா? அதே சமயம் அங்கு பத்மாவும் அவள் கூட பிறந்தவர்களும் எங்களை பற்றி கேள்விப்பட்டு கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறார்களா?
இங்கு என் உடம்பு கிடைக்கவில்லை, அங்கே பத்மாவின் பணம் தொடர்ந்து கிடைக்காது என்ற மிரட்டல் இரண்டுமாக சேர்ந்து மனிதரின் சுயரூபத்தை வெளிக்கொணர்ந்து விட்டனவா? முகமூடியை கிழித்து விட்டனவா? மனோகரின் சுயரூபம் இத்தனை அசிங்கமானதா? முகமூடி இல்லாத முகம் இத்தனை கொடுமையானதா? கடவுளே! அழுகை அடங்கி மனோகரின் உண்மையான குணம் பிடிபட இனி என்ன செய்வது என்று கமலி யோசித்தாள். மனோகரை நம்பி வந்தது முட்டாள்தனம் என்பது தெளிவாகிவிட்டது. இனி எனக்கு ஆதரவு யார்? அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து யார் யார் என்று மண்டையை உடைத்துக் கொண்ட போது முரளி கண்ணெதிரே தோன்றி அழகாய் புன்னகைத்தான். முரளியா? என்னை ஏற்றுக்கொள்வாரா? 4.5 மாத பிரிவுக்கு பின்னரும் என்னை மன்னித்து அணைத்துக் கொள்வாரா? அழுத்தமாய் யோசிக்கையில் முரளி ஏற்றுக்கொள்வார் என்றே தோன்றியது. முரளி பூ போன்றவர், அதிர்ந்து பேச தெரியாதவர், கடிந்து பேச விரும்பாதவர். அவர் ஒரு ஜென்டில்மேன். ராமன் வீட்டுக்கு போவதாக பொய் சொல்லி மனோகரோடு சுற்றிவிட்டு வந்த நாளில் கூட அசிங்கமாய் ஒரு கேள்வி கேட்காதவர். மாற்றல் விஷயமாக பேசின போதும், ஏன் கமலி, என் மேல என்ன கோபம் சொல்லு, சரி பண்ணிக்கிறேன், உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம்னு கெஞ்சியவர். அவருக்கு என் மேல கொள்ள பிரியம். போலிய அசல்னு நம்பி ஏமாந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்க அருமை புரிஞ்சு வந்துட்டேன், என்னை ஏத்துக்கோங்க என்று கெஞ்சினால் நிச்சயம் அவர் மனம் இழகும். மனோகரோடு ஒப்பிடுகையில் முரளி சிறந்த பண்பாளர் தான். நாளைக்கே மனோகர் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் அவரோடு வாழ தயாரில்லை. இன்றைக்கு கூறின மாதிரி மீண்டும் பேசி மனசை ரணமாக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? வேண்டாம். இனி மனோகர் சகாப்தமே வேண்டாம். முரளியின் அருமை எனக்கு இப்போதுதான் புரிகிறது. ஒரு நல்ல கணவராக மனைவிக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்த அந்த உத்தமரின் குணம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. சின்ன வயது முதற்கொண்டே நினைத்ததை சாதிக்கும் பழக்கத்தாலும் தன் அழகின் மேல் முரளி கொண்டிருந்த மோகம் கொடுத்த ஊக்கத்தாலும் விடுவதற்குள் கமலிதான் தான் என்ன செய்த வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள். பெட்டி படுக்கையை கட்டினாள். டாக்ஸி ஒன்றை பிடித்துக் கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாள். எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கி திருச்சிக்கு பயணமானாள். திருச்சியை அவள் அடைந்த போது பிற்பகல் மணி 3. ஆட்டோ ஒன்றில் சாமான்களை ஏற்றியவள் முரளியை சந்திக்க வெட்கப்பட்டு கொண்டு நேராக அண்ணன் வீட்டுக்கு போனாள். அவள் சென்றபோது வீட்டில் சுலோசனா மட்டும் இருந்தாள். தனித்திருந்தாள். மணிகண்டன் அலுவலகத்தில், குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில். பெட்டி படுக்கையுடன் வந்து இறங்கி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி என்று காலில் விழுந்தவளை கண்டு சுலோசனா மிரண்டு போனாள். எங்க வந்த? அண்ணியின் குரலில் இருந்த கடுமை கமலிக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்ததுதான். மூளையாய் சாய்ந்து நின்று கொண்டு விசும்பினாள். தப்புதான், நான் செஞ்சது தப்புதான், என்னமோ போராத வேலை, கேப்பார் பேச்ச கேட்டு கெட்டு போயிட்டேன். நான் சின்னவதானே அண்ணி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றப்ப மன்னிக்க கூடாதா? எனக்கும் உங்களை விட்டா யார் அண்ணி? அவள் கூறியதை காதில் வாங்காத மாதிரி சுலோச்சனா கேட்டதையே மீண்டும் கேட்டாள். எங்க வந்த? என்ன அண்ணி முரட்டுத்தனமா பேசுறீங்க? மன்னிச்சிருங்கன்னு கேக்குறது காதுல வேலையா? அண்ணனை கூட அழிச்சிட்டு போய் அவர் காலில் வேளான் தான் இங்க வந்திருக்கேன். என்னை அவர்கிட்ட சேர்த்து விட்டுடுங்க அண்ணி. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு ஏத்துக்க சொல்லுங்க. எவர்கிட்ட? கமலி நிமிர்ந்தாள். அவர்கிட்டதான், முரளி கிட்ட, என் புருஷன் கிட்ட. கமலி பேசி முடிப்பதற்குள் அடி பாவி என்று கத்தியபடி சுலோசனா முன்னால் பாய்ந்தாள். பாவி, நாசகார பாவி, தானும் கெட்டு எங்க அத்தனை பேர் தலையிலயும் மண்ணவாரி போட்ட சண்டாளி, அவரோட சேர்த்து விடணுமா? புத்தி கெட்ட முண்டம். கண் கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் செஞ்சு என்னடி பிரயோஜனம்? முரளி இப்போ உன் புருஷன் இல்ல. போன வாரம் அவருக்கும் சாந்தகுமாரிக்கும் கண்ணும் காதும் வச்சாப்புல கல்யாணம் ஆயிடுச்சுடி. நீ விட்டு போயிட்டா அவருக்கு நாதி இல்லைன்னு நினைச்சியா? அவர் ஆம்பளடி. ஓட ஓட விரட்டினா திரும்பி முறைக்காம என்ன பண்ணுவாரு? 1 மாசம் உனக்காக உருகுனது மெய்தான். ஆனா அப்பாவும் அம்மாவுமா அவரை தேத்தி கழுதைய விட்டு தள்ளு, உனக்காக சாந்தகுமாரி காத்துக்கிட்டு இருக்கிறா, கட்டிக்கிட்டு ராஜா வட்டம் குடும்பம் நடத்துன்னு சொல்லி காரியத்தை முடிச்சுட்டாங்க. மகா பாவி, அரசனை நம்பி புருஷனையும் கைவிட்டுட்டு திரிசங்கு சொர்க்கமா அந்தரத்துல எதுக்கும் துப்பு இல்லாம தொங்குறியேடி. நீளமா கத்திக்கொண்டே கமலியின் முதுகில் 4 தரம் ஓங்கி அறைந்தவள் தன் முகத்திலும் அடித்துக்கொண்டு, போயிடு, உடனே இங்கிருந்து போயிடு, உங்க அண்ணன் வந்து நம்ம 2 பேரையும் கொலை பண்றதுக்குள்ள போயிடு என்று அரற்றினாள். முரளிக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிவிட்டதா? சாந்தகுமாரியுடனா? அவருக்காகவே ஏங்கி காத்திருந்தவளுடனா? கமலிக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது, தலையை சுற்றியது. சுவரில் சரிந்து அப்படியே குந்தி தரையில் உட்கார்ந்தாள். கண்களில் படர்ந்த கருமை போலவே தன் எதிர்காலமும் அந்தகாரம் சூழ்ந்து தெரிய ரொம்ப ரொம்ப பயமாக இருக்க வாய்விட்டு, அம்மா நான் என்ன செய்வேன் என்று பெரிதாக அலறத் தொடங்கினாள்.